இப்போ கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. லாரன்ஸ் அண்ணன் வீடியோ ஒன்று பார்த்தேன். ப்ரோ அது அவர் இல்லையாமே ப்ரோ. ஷேர் பண்ணுங்க அது ப்ரோ. அவர் இல்ல பேசும்போது தெரியுது. உயிரோட இருக்காரா இல்லையா ப்ரோ அவரு? உங்க சைடு உயிரோட இருக்காங்க ஐயன். உண்மையிலே லியோ மாதிரி தெரியலையே ப்ரோ. இருக்கீங்க. யாரு ப்ரோ? 110 கிலோ தூக்குற லாரன்ஸ் ப்ரோ. லாரன்ஸ் தெரியாதா? சொல்வதில் முன்னில வந்தாரு அவரா? எல்லாரும் பதில பேசும்போது பேசுறீங்க. இப்போ யார் இருக்கீங்க? கார்த்திக் ப்ரோ. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ. காலையில் லியோ தோசை மாறிட்டீங்க போல. இதா வாரிசு எடுத்துருவீங்களா? இல்ல அது இல்ல, அந்த அது சலார் படத்தை பத்தி சொல்லி ஆஹ், அங்க போய் சண்டை போட்டுருந்தீங்களே தெலுங்குல. இதெல்லாம் போடலைங்க. பி சொன்னோம் கலெக்ஷன் ஆகல, மார்க்கெட் சரியில்லை அப்படின்னாங்க. ஆஹ், மார்க்கெட்லாம் நல்லதான் இருக்கு, படம் சரியில்லை அப்படின்னு சொன்னோம். அதான் நிறைய பேர் உங்களுக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுவும் ரிப்ளை பண்ணல. அதே பேர் அப்படியே ஒருத்தரா விட்டீங்க. வந்து கீழே வந்து 18 கமெண்ட் ஒரே மெசேஜ் கீழே. தெலுங்குல திட்டுறான் 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 18 கமெண்ட்ல திட்டுறான் ஒரே ஆளு. இந்த வடிவேலு இதுக்கு காமெடின்னு வரல ப்ரோ, சிங்கபுத்து வந்து ஆட்டோ காமெடி, சிங்கபுத்து போட்டு ஆட்டோ அடிச்சிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி தான் அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. நீங்க அதுக்கப்புறம் ரிப்ளையே பண்ணல, அங்க இந்த பாட்டு தனியா ட்வீட்டே அடிச்சிட்டு பார்க்கலையே. ஆமா ஆமா, இந்த ட்வீட்டே பார்க்கலையே. அதுக்கப்புறம் ஹைட் பண்ணி வச்சிட்டேன் அந்த ரிப்ளை எல்லாம். அவனுங்க ஏதோ ப்ரோ. தெலுங்குலாம் திட்டுறானுங்க. ப்ரோ நீங்க அப்படியே கொஞ்சம் கான்வர்சேஷன் வளர்த்துருந்தீங்கன்னா நாங்களும் சப்போர்ட்டுக்கு வந்திருப்போம். அப்ப ட்ரெண்ட் ஆயிருப்பீங்கல்ல, நீங்க பேனிட்டி ட்ராக்கர் ஆயிருப்பீங்கல்ல. வளர்த்துருவோம். இப்ப என்ன, இப்ப நாளைக்கு வளர்த்துறோம். இல்ல அது கரெக்டா எத்தனை ஃப்ளோல நாளைக்கு வந்துச்சு. இவங்களோட சண்டை போடுறது? அதான் ப்ரோ நீங்க அணி இல்லாமலே சண்டை போட்டிருக்கீங்க. இப்ப டைனோசர் வந்திருக்கு, அதுகிட்ட சண்டை போடுங்க. வேற போ. இல்ல ப்ரோ. கார்த்தி ப்ரோ. கால் ஆரம்பிச்சிருவோம். இல்ல கார்த்தி ப்ரோ. தமிழ் டப்பிங்னாலதான் சரியில்லைன்னு ஒரு முட்டு கொடுக்குறாங்கல்ல ப்ரோ. அது வந்து ஒரு 10% தானே ப்ரோ. மித்தபடி படமே இதா இருக்க போது. ஒரு தமிழ் டப்பிங்னால ஒரு ஃபுல் படமே. இங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கெல்லாம் வந்து போகல, நாளைக்கு நீங்க பாருங்க என்ன ஷோ பிரேக் தான் ஆக போகுது. ப்ரோ என்னால அந்த ப்ரோமோ கூட பார்க்க முடியல, அவ்வளவு ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் இருக்கு. அதை பார்த்தா இரிட்டேட் ஆகுது. எப்படி ப்ரோ படத்தெல்லாம் பாக்குறீங்க தியேட்டர்ல? நான் என்ன அந்த படத்தை 2 படமும் பார்க்கல, தியேட்டருக்கே போல. படம் பட் பார்க்காம ப்ரோமோவே பார்க்க சொல்லக்கூடாது. முடியல. ஆஹ். படம் பார்க்காம சொல்லக்கூடாது. படம் பார்த்துலான்னு சொல்லுங்க, நல்லா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்ல வரல. பட் ஆனா அந்த ப்ரோமோல இருக்கிற ஸ்லோ மோஷனே கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. அதனால பார்க்கல. கார்த்தி ப்ரோ. ஏதோ என்ன ப்ரோ, ஜெயிலர் வந்து 600 crore பிளஸ் கலெக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா ஆமா, தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா நீங்க வாரிஸ் தான் மெஜாரிட்டியா ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. வாரிசோட உண்மையான கலெக்ஷன் யாருக்கும் தெரியாது, ஏன்னா அந்த அபிஷியலா யாரும் அனௌன்ஸ் பண்ணல. அது பத்தி பாத்தீங்கன்னா வாரிஸ் தான் இருக்கிறதுலே பிளாக் பஸ்டர் போல. இல்ல வாரிசு பிளாக் பர்சன் தான், அது அதுல சந்தேகம் வேணாம். இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கலெக்ஷன் மாதிரி தெரியுது. இல்ல இல்ல அப்படி வராது. ஜெயிலரும் லியோவும் தனித்தனியா வந்த படம், ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஸ் வந்து அதிகமா ரிலீஸ் ஆயிருக்கும். வாரிசு துணியும் ஒன்னா வரும்போது ஸ்கிரீன்ஸ் டிவைட் ஆகும்ல. டிவைடான ஸ்கிரீன்ஸ், 2 ஸ்கிரீன் இருக்க தேட்டர், 3 ஸ்கிரீன் இருக்க தேட்டர், இது எல்லாத்துலயுமே வாரிசு அதிகமாச்சு வசூல். ஸோ இப்போ மேஜராக வந்து ட்வீட் போடுறவங்க, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா
இவங்க தானே 2 ஸ்க்ரீன் வச்சிருக்கவங்க, 3 ஸ்க்ரீன் வச்சிருக்கவங்க. அவங்க போடும்போது வாரிசு அதிகமா வருது. பட் நல்லதுதான் இது. ஓகே, இந்த பொங்கல் வின்னர், ரியல் வின்னர் இதுக்கப்புறம் பேச முடியாதுல்ல. ப்ரோ இந்த கடைசியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு கடைசியா நிறைய நம்ம மீம்ஸ் போட்டுருக்காங்க ப்ரோ. கடைசியா நம்பால் போயிட்டாரு. ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம்னு போயிட்டாரு. ரமேஷ் யாரு ப்ரோ? பாலாஜி, ஓகே ரமேஷ் ஓகே. பாலா. ஹாய் ப்ரோ. கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. கோலி மாஸ். சசி சசி சொல்லுங்க. இல்ல சபாநாயகர் படம் பார்த்தேனே, சூப்பரா இருந்துச்சு. ஓடுதானே நல்லா நல்லா தேட்டர்ல? இருக்கும், என்டர்டைன்மெண்டா இருக்கும். எதுவுமே அந்த அது நல்லா ஃபுல்லா. நான் இங்க திருச்சியில பார்த்தேன், எல்ஏ சினிமாஸ்ல. சின்ன ஸ்கிரீன்ல தான் போட்டிருந்தாங்க. ஆனா ஒரு ஃபுல்லாவே ஹவுஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் ட்விட்டர்ல எதுலையுமே படத்துக்கு ஏதோ அந்த அளவுக்கு டாக்கே இல்லையா, அதனாலதான் கேட்டேன். சபாநாயகனா ப்ரமோஷன் சரியில்லையா ப்ரோ? ப்ரொமோஷன் அந்த அளவுக்கு இல்லையாண்ணா. படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ராஜேஷ் படம் அந்த மாதிரி நல்லா ஃபீல் குட்டா இருந்துச்சு. தேட்டர் பசங்களாம் நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு டாக்கே எதுவும் இல்லையாண்ணா. இங்கேயுமே ரொம்ப சின்ன ஸ்கிரீன்ல தான் போட்டிருந்தாங்க. ஐயப்பன் ப்ரோ. ப்ரோ மேட்ச் பாத்தீங்களா? இப்படி தோத்துட்டோம் ஹரியானா கூட. எப்படி இருந்துச்சு ரியல்ல? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா பாட்டா போட்டு வைபா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. இன்னைக்கு என்ன மேட்ச்? இன்னைக்கு மேட்சா? கபடி மேட்ச் சொன்னேன்லண்ணா. கிரிக்கெட் ஒரு கபடி போயிட்டீங்களா? இல்ல ப்ரோ, அவர் இன்னைக்கு லைவ்ல போயிருந்தாருல, அதனால கேட்டேன். கார்த்தி ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ ஏதாச்சும் டீம்மேட்டோட போட்டோ எடுத்தீங்களா? இல்ல ப்ரோ. கார்த்தி ப்ரோ கேக்குதா? பஸ்ஸே வேண்டாங்க. ஓகே சொல்லுங்க. திருப்பூர் சுப்பிரமணியன் சாரை பாத்தீங்களாண்ணா? ப்ரோ உட்கார்ந்து இருந்தாரு திருப்பூர் சுப்பிரமணியன். தமிழ்நாடு ரைட்ஸ் ரெட் ஜெயண்ட்னு சொல்றாங்க டீம்ல. என்ன ப்ரோ? கேப்டன் மில்லரா? கிடையாது. கேப்டன் மில்லர் தான். கிடையாது. ரெண்டு ஏரியா 3 ஏரியா வந்து ரிட்டர்ன் ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்கலாம். எந்த ஏரியா தெரியுமா? கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, சிட்டி 3 ரிஜென்ட் நினைக்கிறேன். ஓகே. இதெல்லாம் தனித்தனியாக போடுறாங்க. ரெட் நூல் சேனல்ல எல்லா ரிவ்யூவர்ஸ் வச்சு ஒரு பேட்டி வச்சிருக்காங்க. இந்த ரெட் நூல் சேனல்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதுல எல்லா ரிவ்யூவர்ஸ் வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேட்டியில உங்களை உள்ள விட்ட ஆட்டத்தை கலைச்சிருக்கலாமே. இன்ட்ரெஸ்ட் இல்லை, கூப்பிடுவாங்க நிறைய பேர். இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க பண்றதில்லை. ப்ரோ கார்த்திக் ப்ரோ. ப்ரோ 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 சொல்லுங்க. ப்ரோ இப்போ நீங்க ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து மோஸ்ட்லி மறந்துடுவேன்னு சொல்லுவீங்க. அதாவது டெய்லியும் ஸ்பேஸ் நடக்கிறது வந்து அடுத்த நாள் காலையில மறந்துடுவேன்னு சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ யூடியூப் ரிமைண்டுன்னு ஒன்று இருக்கும். அது நான் பெருசா பார்த்தது இல்லை. பட் என்னன்னா அந்த வருஷத்துல வந்து நடந்த சில முக்கியமான விஷயத்தெல்லாம் வச்சு ரிவைண்ட் பண்ற மாதிரி வரும். அந்த மாதிரி நீங்க டைம் பாஸ்ல வந்து 2023ல உங்களுக்கு சில சம்பவங்கள் ஞாபகம் இருக்குல்ல ப்ரோ? அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா ப்ரோ? டக்குன்னு இந்த வருஷம்னா ஞாபகம் வர்ற மாதிரி ஒரு 4-5 சம்பவம் டக்குன்னு ஞாபகம் வர மாதிரியா? ஆமா ப்ரோ. பிரசாந்த் சொன்னால, பிரசாந்த உங்களுக்கு வீடியோ பண்ண தெரியாது, நீங்க இதெல்லாம் பேசுங்க, அது ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் கோபிட்ட ஒரு நாள் வந்து ப்ரோ எப்படி ப்ரோ வாய்ஸ் வந்து இவ்வளவு கலெக்ஷன் ஆகும் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு. அவர்கிட்ட இந்த
பெட்ரோல் சக்திவேல் படத்துல சித்தராஜ் காமெடி மாதிரி, சித்தராஜ் வேஜுவல் காமெடி மாதிரி ஒன்று சொன்னார்ல, அது ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஒரு அப்புறம் ஒரு தடவை நாள் நீங்க வந்து விஜய் ஃபேன்ஸ் அடி ராம்குமார் வந்து வாங்குனீங்களே அதான். புலம்புனாலே இது விஜய் ஃபேன்ஸ் அடி வாங்கினீங்களே ப்ரோ, அந்த இது ரத்னகுமார் ஆமா, மேட்ரு. இவனுங்க விஜய் ரத்னகுமார் மேட்ருக்கு இவனுக்கு திட்டாங்களே, அது ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ராம்குமார் ஒரு நாள் வந்து அழுதானே ஜோ படத்துக்கு, அது ஞாபகம் இருக்கு. காதல் கதை சொல்லி அவனுடைய காதல் கதை ஞாபகம் இருக்கு. ரம்மி தலைவர் ப்ரோ, ரம்மி அந்த தலைவர் மாதிரி யாரு, இவரா? ஒரு சில ஒரு சில இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் இருக்கும் அப்படி. போன வருஷம் இவங்க டியோவும் வாரிசு ரிலீஸ்க்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து பவித்ராவும் இன்னொருத்தரும் சண்டை போட்டாங்க. லேடிஸ் 2 பேர் சண்டை போட்டாங்க, நல்லா ஜாலியா இருந்துச்சு. அவங்கள ஏன் ப்ரோ வரதில்ல இப்போ லேடிஸ் யாரும்? வருவாங்க கேட்பாங்க லிசனர்ல. அப்ப பீக்ல இருந்தது, அப்ப பீக்ல இருந்தது, பயங்கர பீக்ல இருந்தது. அப்ப ப்ரோ ரொம்ப நாளா பசங்க வயசே கேட்டு போர் அடிக்கு ப்ரோ. கேரளால இருந்து கூட ஒருத்தவங்க வருவாங்கல்ல, சந்தியாவா தெரியல, எனக்கு தெரியல. எனக்கு ஒரு விஷயம் எனக்கு பெருசாலாம் வந்து மத்ததெல்லாம் வந்து டக்குன்னு ஞாபகம் வர மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி கேட்டேன். எனக்கு வந்து இந்த ஜெயிலர் சக்சஸ் மீட் அப்போ கார் எல்லாம் கொடுத்தாங்கல்ல அனிருத்துக்கு, அந்த டைம்ல ஷம்சுதீன் நினைக்கிறேன், அவர் சொன்னாரு இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறாங்க, தமன்னாவுக்கு ஒரு ஸ்கூட்டி கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த டைம் நீங்க அது பெருசா ரியாக்ட் பண்ணல, அந்த விஷயம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன எல்லா இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் இருக்கு ப்ரோ. அப்புறம் இன்னொரு டவுட்டு ப்ரோ, இப்போ ஒரு ஷான் ஒருத்தர் மலேசியால இருந்து ஒரு பையன் ஷான், செமையா இருக்கு ப்ரோ. வரும்போதுதான் அந்த மாதிரி எல்லாரையும் வச்சு செய்வான் ப்ரோ. கௌரிகள் சம்பவம் ஞாபகம் இருக்கும் அப்பப்ப. கௌரிகள் ஏதோ ஒண்ணு சொன்னாங்களே, யாரையோ ஒருத்தர் பஸ் பண்ணாங்களே, ஏதோ ஒண்ணு சொல்லும் போது நீங்க இப்படி இல்ல, நீங்க வேற மாதிரி பேசிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, அது செமையா இருந்துச்சு. அது என்ன, யார சொன்னாங்க எனக்கு சரி ஞாபகம் இல்ல. யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ சொன்னாங்க, போய் சொன்னாங்க, அதை வந்து கரெக்டா அந்த டைம்ல சொன்னாங்க, அது யாருன்னு தெரியல. ஐயப்பன் ப்ரோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐயப்பன் ப்ரோ, அதான் யாரையோ ஒருத்தர் திடீர்னு வந்து அதான் அவங்க மோஸ்ட்லி வந்து வேணா அவங்களே கேட்போம், அவங்க லிசனர்ல இருக்காங்க. இந்த வாகபாண்ட் வந்து அப்பப்போ முட்டு கொடுப்பாரு, அதெல்லாம் ஜாலியா இருக்கும் ப்ரோ. ஆனா அவர் வந்து செமையா இருக்கு ப்ரோ. ஆனா உண்மையிலே நீங்க 2 பேரும் போடுற சண்டெல்லாம் வந்து செம காமெடியா இருக்கும் ப்ரோ. இப்ப எனக்கு டவுட்டு, இப்போ சப்போஸ் நம்ம ஒரு சினாரியோ வந்து இமேஜினியர் வச்சுக்குவோம். இப்போ வாரிசு வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, லியோ தான் ரிலீஸ் ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆகி இவ்வளவு கலெக்ஷன் வந்துருச்சு, ஒரு 600 crores பிளஸ் வந்துருச்சு. அப்படின்ட்டு இருக்கும் போது அடுத்து வாரிசு ரிலீஸ் ஆகும் போது எப்படி ப்ரோ பிசினஸ் பண்ணுவாங்க அவங்க? ஏன்னா லியோக்கு வந்து ஆல்ரெடி 600 crore பிளஸ் வந்துருச்சு இல்ல, ஆனா வாரிசுங்கிறது சின்ன படம், அப்படி எந்த மாதிரி ப்ரோ பிசினஸ் பண்ணுவாங்க? வேட்டை நேருக்கும் ப்ரோ. இல்ல வேட்டை நேருக்கு நல்ல கலெக்ஷனை வந்து அடிப்பட வச்சிரும். இல்ல அதெல்லாம் இல்ல, நான் ஜஸ்ட் கேக்குறேன். ஸோ அதோட இது என்ன சொல்றது, அந்த படம் இந்த அளவுக்கு தான் கலெக்ட் பண்ணும் வாரிசுங்கிற படம், பட் லியோங்கிறது வந்து ஒரு 600 crore பிளஸ் கண்டிப்பா கரெக்ட் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தானே. மார்க்கெட்டிங் பண்றது, அந்த பிசினஸ் பண்றதெல்லாம் அதிகமா பண்ண சப்போஸ் ரெக்கவர் ஆகாம போலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, இல்ல அந்த பிரச்சனை இருக்கு, எல்லா பத்துக்குமே அது இருக்கு. அது எல்லா இடத்துலயுமே இருக்கு, சினிமானாலும் கிடையாது, எல்லாத்துலயுமே வந்து ஒரு பீக்கை நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து எல்லாருமே அதான் எதிர்பார்ப்பாங்க. போன படம் யாருக்கு, நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போதே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டீங்க இல்ல செகண்ட் ரேங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், செகண்ட் ரேங்க் எடுக்கணும்னு நினைப்பாங்க. உங்களோட இன்னொருத்தர் நல்லா படிச்சுட்டான் அப்படின்னா அதான் அவங்க தோணாது. போன எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த, ஏன் இந்த எக்ஸாம்ல தேர்ட் ரேங்க் எடுத்துட்ட, ஃபோர்த் ரேங்க் எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி வீட்டில் திட்டுவாங்க. அந்த மாதிரி தான்
எப்பயுமே அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது, பெரிய ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணுறது எல்லாமே பிரச்சனை தான். பீக்கில் இருக்கிறதே பிரச்சனை தான். அது திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ரூவ் பண்ணாமல் தவறும் போது கொஞ்சம் சர்க்கிட்டா கூட ஜெயிச்சிட்டா கூட அது ஏற்றுக்க மாட்டாங்க. அது விமர்சனம் ஆகும். ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் லால்ஸ் எல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து அது தேவையில்லாத வேலை மாதிரி தெரியுது. ஏன்னா அவரு லால்ஸ் இல்லாமல் அவரோட அவர் வந்து ரஜினி வந்து அவரோட பொண்ணுக்காக பண்ண படம் கேமியோ தான். அது அவர் ஒரு ½ hour வருவார். அவர் ஆனா அவரையே மெயின் ஹீரோ மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க இப்போ ட்ரெய்லர் ஃபுல்லா எல்லாமே. பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்க. அது பேக் ஃபயர் ஆகும் வாய்ப்பு இருக்குல்ல ப்ரோ? பிசினஸ் அதிகமா பண்ணிட்டு அது சப்போஸ் ஓடலைன்னா அது ரிலீஸ்ல தான் தெரியும். ப்ரோ குசேலனும் அதே மாதிரி தானே ப்ரோ? குசேலன் ஓடிச்சா ப்ரோ? குசேலன் ஓடல. மறுபடியும் சேம் மிஸ்டேக் பண்றாங்க. குசேலன் ஓடல. அதே இப்ப ஜெயிலருக்கு இப்ப அப்புறம் இந்த ரிலீஸ் படமே ஆகிற அடுத்த படம்ன்றதால அடுத்த அடுத்த விஜய் படத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா லியோட கலெக்ஷன் தான் டார்கெட்டா வச்சிருப்பாங்க எல்லாருமே. லியோட அதிகமா, லியோட கம்மியா, அப்படிதான் இருக்கும். நிறைய ஜேர்னர்ஸ் சொல்றாங்க எதுனே தெரியல ப்ரோ. ஆனா நீங்க வந்து ஆக்ஷன் சொல்றீங்க, பட் ஆடியன்ஸ் வந்து எப்படின்னா இப்போ மாநாடு மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்க்கறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப மாஸ்டருக்கு வந்த நிலைமை தானே வரும். மாஸ்டர் லியோக்கு வந்த மாதிரி தானே நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி படத்துல வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னா, ஏன்னா இது சாதாரண படமா இருந்துச்சுன்னா. தெரியல, அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லுக் வரணும், டீசர் ட்ரெய்லர்லாம் வரட்டும், சாங்லாம் வரட்டும், வந்தால் தெரியும். நீங்க கார்த்தி bro, ஆக்ஷன் மூவின்னு சொன்னீங்க, அதனால தான் கேட்கிறேன். டிஃப்ரெண்டான ஜேர்னர் இல்லாத மாதிரி தெரியுது இல்லை, அதுதான் கேட்டேன். கார்த்தி ப்ரோ, இந்த பி வாசு டைரக்டர் மாதிரி இந்த வயசான டைரக்டர்ஸ்க்கு எந்த நம்பிக்கையில வச்சு காசு போடுறாங்க? 30-40 கோடி ரூபா எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து பழைய காலத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இந்த கட்டத்துல எப்படி அவங்கள நம்பிக்கை வச்சு ஒரு இவ்வளவு காசு போடுறாங்க? சந்திரமுகி படம் மாதிரி. இல்ல அவங்களுக்கு சந்திரமுகின்றது பிரான்ச்சைசி இல்லை. அது அதை வந்து அவர் பண்றதுனால அவரே டைரக்டர் அப்படின்றதுனால அதை பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சில படங்கள் பண்றது அதுவும் பெருசா சக்சஸ் ஆகுறது இல்லை. இல்ல உண்மையாவே அவங்க தான் டைரக்ட் பண்ணுவாங்களா இல்ல வேற யாராச்சும் டைரக்ட் பண்ணுவாங்களா? நீங்களாம் வந்து க்ளோஸா ஃபீல்ட்ல படம் தெரியும், நம்மளும் பார்க்கல. நிறைய டெக்னிக்கல் விஷயம் அவங்களுக்கு தெரியாது. கேமராமேனை வச்சுட்டு கோ டைரக்டரை வச்சுட்டு இவங்க தான் அப்படிதான் ஒரு பேரை வச்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க தவிர முழுசா அவங்க வந்து கிரியேட்டிவா ஒன்றும் பெருசாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் நான் சந்திரமுகி படம் பார்க்கல, படம் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே ப்ரோ. ப்ரோ ஏஆர் முருகதாஸ் கூட இருந்தாரு ப்ரோ. அவரு இப்ப என்ன படம் பண்றாரு ப்ரோ? யாருக்கு? அவர் கூட நிறைய பேர் இருந்தாங்க. யாரு கேக்குறீங்க? ஏஆர் முருகதாஸ் கேக்குறேன். அவரு என்ன படம் பண்ணிட்டு இருக்காரு ஏஆர் முருகதாஸ்? அவர் அடுத்து சங்கர் இது எஸ்கே படம் பண்றாரு. நடுவில் அந்த ஒரு அனிமேஷன் ஏதோ பண்ணிட்டு இருந்தாருல ப்ரோ, அது எப்படிங்க? அது என்னச்சுன்னு தெரியலங்க, அது அப்படியே இருக்கு. அப்படி ஒன்றும் நியூஸ் இல்லை. அது ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சரியா வரலன்னு சொல்லி ஏதோ விட்டாங்களா என்னன்னு தெரியல. காட்ஜிலா அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல ஒரு படம் பண்ணலான்னு. விஜய் கூட பண்ணுவாரா ப்ரோ ஏஆர் முருகதாஸ்? அடுத்த படம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து ஒரு ஒரு படம் பண்ணிட்டு அவர் வந்து எலெக்ஷனுக்கு போவார்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள இவர் சிவகார்த்திகேயன் படத்துல கமிட்டடா இருப்பாரு. அதனால அந்த படம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த படமே பேச்சுவார்த்தை நடந்தது வெங்கட் பிரபு படத்துக்கு. பீஸ்டுக்கும் ட்ரை பண்ணாங்களா ப்ரோ? பீஸ்டுக்கும் நடந்துச்சு, இந்த படத்துக்கும் நடந்துச்சு, வெங்கட் பிரபு படத்துக்கும் 68க்கும் நடந்துச்சு. ரெண்டுமே நடக்கல. தெரியல ஃபியூச்சர்ல நடக்குமான்னு தெரியல. அதுக்குள்ள அவர் இன்னொரு ஒரு படம் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் எடுத்த நல்ல பொலிட்டிக்கல் படம் சூப்பரா எடுப்பாரு ப்ரோ. அதுதான் சர்க்கார். பார்ப்போம் அடுத்து யார் பண்றாங்க என்னன்னு தெரியல. ப்ரோ நீங்க இந்த இது டைம் பாஸ் பெஸ்ட் எபிசோட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தப்ப எனக்கு ஜேஎஸ் அந்த டாக்டர் ரோஸ்ட் பண்ணது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இருந்துச்சு. டாக்டர் அசீமா
ஆமா அவரு பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிருப்பாப்ல ஜேஎஸ். அந்த எபிசோட் நல்லா இருந்துச்சு. டாக்டர் டாக்டர்லாம் நிறைய பேர் சொன்னாங்க மீடியால. டாக்டர்னு வானுங்க, நான் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. முக்கால்வாசி பிரசாந்த் ப்ரோவோட இதான் ப்ரோ இருக்கும். அந்த ஆடியோ லான்ச் அப்ப கூட தீவு திடல் நேரு சேரத்துக்கிட்ட இருக்குன்னு ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, தீவுத்திடல். ஆமா அந்த டைம் தான் ஐ திங்க் கார்த்திக் ப்ரோ ரொம்ப பிரசாந்த் ப்ரோ ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு தீவு திருடு. நிறைய இருக்கு தீவுத்திடல் ஞாபகம் இருக்கு. கார்த்தி ப்ரோ அதுதான் பிரசாந்த் இயர் எண்ட் ஆக பஞ்சாயத்து போகுது. இயர் எண்ட் ஆக என்ன போகுது. ப்ரோ? வாரிசா துணிவான்னு கடைசியா ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வைங்க ப்ரோ. ரெண்டு இல்ல, சண்டை ஒரு போடுறதுக்கு என்ன விஜய் இருக்கு? ஃபேன் ஒரு இதுக்கு மேலே சண்டை வேணுமா என்ன? இல்ல ப்ரோ, ஆல்ரெடி அவங்க முடிவே ஒரு சொல்லிட்டாங்க. விஜய் ஃபேன் ஒரு அஜித் ஃபேன் 2 பேர் சண்டை போடுற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ஒரு ஸ்பேஸ் வச்சீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா கேட்பாங்க. இல்ல கமெண்ட்ஸ்ல பார்த்தேன், அதான் கேட்டேன். யார் இந்த வேணாலும் வாரம் வர வர படம் சொல்லுங்க. ஏதாவது பாத்தீங்க? யார் வேணாலும் வர சொல்லுங்க, சண்டைக்கு நம்ம ரெடி. ஐயப்பன் ப்ரோ கடைசியா இந்த சிவாஜி படையப்பால பண்ற மாதிரி கடைசியா இந்த வருஷத்துல ஒரே ஒரு வாட்டி ஒரு சண்டை ப்ரோ. இது இன்னும் 10-15 வருஷமா இந்த சண்டை ஓடித்தான் இருக்கு. ஏதாச்சும் ஒரு போன தடை வருஷமே விதி. நிறைய போட்டாச்சு ப்ரோ. போன வருஷம் எவ்வளவோ போட்டாச்சு, இன்னும் கத்திட்டு தான் இருக்கானுங்களா? 3 மாசமா சண்டை போட்டுருந்தோம். அதுல பாவம் டிப்ரெஷன்ல இருக்காங்க ப்ரோ. படம் இல்ல, ரொம்ப கஷ்டமான நிலைமையா இருக்கும் ப்ரோ. நீங்களே யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் படம் வரல. அதனாலதான் நானும் விட்டேன். கார்த்திக் விடாமுயற்சி அப்டேட் தான் இருக்கா? இல்லைங்க, அது படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்களுக்கும் இப்ப வலிமை ட்ரெய்லர், துணிவு ட்ரெய்லர் எல்லாமே வந்து டிசம்பர் 30 தான் வந்துச்சு. சோ அந்த மாதிரி ஏதாவது டியர் எண்ட் வருமா? ஈரன்ல வராது ப்ரோ. ஈரன்ல வந்து விஜய் படம் தான் வரப்போகுது. வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வரும். ஐயப்பன் ப்ரோ, தருண்ங்கிறவங்க பேசணும் போல இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீக்கர் கொடுக்க முடியுமா? வேகபாண்ட் இருக்காரு லிசனர்ல. என்னவா அவருக்கு அங்க மாட்டேங்குது. இந்த வருஷத்துல லெஜெண்ட் ஃபேன் தான் ப்ரோ இருக்குல்ல பெஸ்ட் ஃபைண்ட். நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. இப்ப லெஜெண்ட் இந்த வருஷமா வந்துச்சு படம். எதிர்நீச்சல் டைரக்டர் கூட பண்ண போறாரு ப்ரோ படம். ஆமா ப்ரோ, அது சொல்லியிருக்காங்க, கேட்டு சொல்றாங்க. சரி, லெஜெண்ட் ஃபேன் கையிலே பிடிக்க முடியாது ப்ரோ. படம் போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு, ஓடிடி இந்த வருஷம் வந்துச்சு. அது ப்ரோ கேக்குதா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, லெஜெண்ட் படம் போன வருஷம் வந்துச்சு, ஓடிடி இந்த வருஷம் வந்திருக்கும். நீங்க இந்த வருஷம் தான் பார்த்து ஃபயர் விட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் இப்ப ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்துட்டு ஃபயர் விட்டேன். பஸ் ஷோவே போனோம்னா நானும் இல்லையா?
அப்போ போனேன். அப்போ பார்க்கும்போது ஃபுல்லா ட்ரோல் மெட்டீரியல்ல தான் இந்த படத்தை பார்த்தோம். கூட இருக்கிறவங்கலாம் சேர்ந்து சிரிச்சுட்டே இருந்தானுங்க அந்த மாதிரி பார்த்ததுனால. ஆனா அப்பயுமே அந்த படம் அவ்வளோ ட்ரோல் பண்ற மாதிரிலாம் எனக்கு தோணல. அதுக்கப்புறம் பிரசாந்த்லாம் பயங்கரமா ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா மேக்கிங்லாம் நல்லா இருந்துச்சு. மேக்கிங்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா இல்லை, சூப்பராகவே இருந்துச்சு மேக்கிங். ஹாரிஸ் இதெல்லாம் மியூசிக். நல்லா இருந்துச்சு. நீங்க அந்த பாட்டெல்லாம் வரும்போது பாருங்க எவ்வளவு ட்வீட் போட்டு வச்சிருப்போம் பாருங்க லெஜெண்டுக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். லெஜெண்ட் போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த பாட்டுக்கெல்லாம் அவ்வளோ ஃபயர் விட்டு வச்சிருப்பேன். அன்னைக்கு ஓடிடி பார்த்ததுக்கு அப்புறமே ஒரு வரிசையா ஒரு 5-6 ட்வீட் போட்டிருந்தீங்க ஒரு லெஜெண்டுக்கு. அவ்வளோ ரசிச்சு போட்டது. ப்ரோ விஜய் அவார்ட்ஸ் மாதிரி டைம் பாஸ் அவார்ட்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிச்சு எது பெஸ்ட் எது இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு அவார்ட்ஸ் மாதிரி கொடுக்கலாம் ப்ரோ. எல்லாரும் பேசுறது தானே. இல்ல பெஸ்ட் டெபியூ ஆக்டர் லெஜெண்ட் சரவணான்னு சொல்றோமே அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா கேட்டகரியும் வச்சுக்கலாம். பெஸ்ட் ஹேஷ்டேக் எது ப்ரோ? அதெல்லாம் சும்மா அட்டென்ஷனுக்காக பண்றது எல்லாரும். திடீர்னு பெஸ்ட்னே என்ன தெரியும், ஏதாவது சொன்னீங்கன்னா பண்ணியோன்னு சொல்லுவான். ப்ரோ கார்த்திக் ப்ரோ கேக்குதா? ப்ரோ கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இது துணி வாரிசை விட்டுட்டு இப்ப லியோ ஜெயிலர் அதுதான் ஆக்சுவலி ரொம்ப பீக்கா போயிட்டு இருந்த மாதிரி சண்டை சொல்றேன். ஆமா, பீக்கா போயிட்டு இருந்த சண்டை தான். நீங்க கூட சொன்னீங்க ஆக்சுவலி நல்லா கெஸ் பண்ணீங்க. அதாவது இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் நிறைய பண்ணீங்க. ஸோ அதில் வந்து இப்போ 1 or 2 days ஆஃப்டர் ரிலீஸ் ஆஃப் லியோலே நீங்கள் சொன்னீங்க வந்து முன்ன பின்ன தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கொஞ்சம் நியர்லி நிறைய பார்த்ததுலயும் தெரியுதா? இப்ப தெரியுதா? அதான் தெரியுது. அதான் கேட்குறேன் எப்படி இந்த அளவுக்கு கெஸ் பண்றீங்கன்னு கேட்குறேன். ஐ மீன் பண்ணியிருக்கீங்க, நிறைய கரெக்டா பண்ற மாதிரி தெரியுது. பட் இதுல தான் வந்து இப்ப நிறைய பேர் இது ஜாஸ்தி அது கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்கு இந்த டாபிக்ல இல்ல. ப்ரோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேனுக்கு, ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஃபேனா யோசிப்பாங்க. நம்ம அப்படி யோசிக்கிறதே கிடையாது. நம்ம நியூட்ரலா ஒரு விஷயத்துக்கு யோசிப்போம். ஓகே இது எங்க போகும், என்ன நடக்கும், இது எங்க போய் முடியும், அவ்வளவுதான். இதை மட்டும் தான் யோசிக்க முடியும். நீங்க எல்லாமே வந்து இந்த எமோஷன்லாம் தள்ளி வச்சுட்டு ஓரமா உட்காந்து ஓகே ரைட் இது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கனாலே எல்லா விஷயத்துக்குமே ஒரு கிளாரிட்டி வரும். அப்படிதான் நான் இன்னைக்கு சொல்ல லியோ ரிலீஸ்க்கு முதல் நாளே சொன்னேன். இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுங்க. 5% ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இங்க ஒரு சில இடத்துல இது அதிகமா இருக்கும், ஒரு சில இது இதை அன்னைக்கே சொல்ல முடியுது அப்படின்னா அப்படிதான் எல்லா படத்துக்குமே அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க ரிவ்யூவே போடும்போது கூட நிறைய பேர்ல கேள்வி வந்தா காசு வாங்கிட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் தைரியமாவே சொல்லுவேன், நான் வந்து ஒரு படத்துக்கு 90% நான் ரொம்ப 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 ரேரா தான் சொல்ற படங்கள் எல்லாமே ஓடி இருக்கு. உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆன மாதிரி எனக்கு தோணுது இந்த இயர்ல. அது ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்றதுதான். இப்ப சபாநாயகனே இவங்க சொல்றாங்களே, எனக்கு படம் பார்த்து எனக்கு ஓகேவா இருந்துச்சு, பட் அது சொல்லாம வேணாம யோசிச்சிட்டே இருக்கேன், அதனாலதான் சொல்லவே இல்லை. பட் அது இப்ப சொன்னாரு பாத்தீங்களா, இந்த படம் வந்து நல்லாதாங்க இருக்கு ஆனா பெருசா ஓடலையே அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, இப்ப இந்த படம் செகண்ட் வீக்ல பிக்கப் ஆகும். சபாநாயகன் பிக்கப் ஆகும் ஓரளவுக்கு. ஆனா பெரிய ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தெரியாது எனக்கு. அப்படியே ஸ்லோவா ஓடும். பொங்கல் வரைக்கும் அப்படியே ஓடிட்டே இருக்கு. ஆமா, பொங்கல் வரைக்கும் அப்படியே ஸ்லோவா வந்து இந்த மால் தியேட்டர்ஸ்ல, இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஓடிட்டே இருக்குமே தவிர பெரிய டாக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாது இந்த படம். அதுதான் அது எப்பயுமே அப்படிதாங்க. நான் இந்த ஐயப்பட்ட சொல்லணுன்ட்டு நிறைய பேர்த்த சொல்லுவேன் தான். படம் பார்த்துட்டு இன்டர்வல்லே ஃபயர் விட்டுருவானுங்க. அதை பண்ணாதீங்க. முதல்ல ஒரு படத்தை வந்து இன்டர்வல்லையே நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது. வெயிட் பண்ணு, படம் பாரு, முழுசா பாரு, 2 செகண்ட் ஹாஃபும் பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்து செகண்ட் ஹாஃப் முக்கிய இருக்க படங்கள் எவ்வளவோ இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்க்கணும், பார்த்துட்டு சொல்லணும். பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணவும் தேவையில்லை. பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் டைம், ஓகே இந்த படத்துல என்ன இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அதை யோசிச்சு அதுக்கப்புறம் பொறுமையா. பட் இந்த சோசியல் மீடியாவோடைய ஆர்வத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா டக்கு டக்குன்னு ஓகே இது ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு. சூப்பர் டங்கிக்கே நம்ம சொல்லும் போதே என்ன சொன்ன, ஏகப்பட்டு பேர் திட்டு கீழே வந்து, ஏன்னா ஊரே செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றானுங்க, நீ செகண்ட் ஹாஃப் டீசென்ட்னு சொல்லிட்ட, இந்த படம் டீசென்ட் சொல்லிட்டு அப்படின்னு திட்டானுங்க. இன்னைக்கு வர சொல்லுங்க பாருங்க, இன்னைக்கு யாருமே பேச முடியாது என்கிட்ட. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ தான் அந்த படத்தை பார்க்குறோம். பார்த்துன்னு உனக்கு என்ன தெரியும், ராஜ்குமார் தெரியுமா, உனக்கு இந்தியே தெரியாது, நீ அந்த படத்தை பார்த்த, இப்படி வந்து திட்டுவானுங்க.
இந்த சோஷியல் மீடியால இருக்க ஆடியன்ஸ் வந்து என்னன்னா, நம்ம ஒரு விமர்சனம் சொன்னா அப்படின்னா நம்மள வந்து ஏறி கடிச்சு குதறி அதை பண்ணுவாங்களே தவிர அவனும் படம் பார்த்துருக்க மாட்டான். அவன் படம் பார்ப்பானா இல்லையான்னு தெரியல, ஆனா நம்ம திட்டணும் அப்படின்னு திட்டுவானுங்க. அதுக்கப்புறம் அதுதானே நிறைய பேர் சொன்னானுங்க, செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு, நீனா நல்லா இருந்து. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு, ஒரு 2 ஷோ கழிச்சு 3 ஷோ கழிச்சு நான் செகண்ட் டே தேர்ட் டே என்ன வந்துச்சு ரிவ்யூ, யூனிவர்சலா ஒரு ரிவ்யூ வந்துச்சுல. ஸோ அதுவும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியுது அப்படின்றது தான். அது நிறைய இடத்துல நானே ஈட்டிலாம் படம் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது. ஆமா, ஈட்டிலாம் படம் பார்த்துட்டு தியேட்டர்லயே பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல. ஸோ அதுல இருந்து நம்ம தெரிஞ்சு ஓகே ரைட்டு, இந்த ரோகிணி தேட்டர்ல இந்த கலர் லைட்டு இந்த லைட்லாம் வச்சுக்கிட்டு ஒரு படத்தை பார்த்தோம்னா நம்மளால கரெக்டாக சர்ச் பண்ண முடியாது. ஈட்டி வந்து ரோகிணியில படம் நான் என் பக்கத்தில் டைரக்டர் பாண்டியராஜ் இருந்தாரு, ஒரு 2 சிப்தலி இருந்தாரு. ஓ இப்படிலாம் ஒரு படத்தை பார்த்தோம்னா உண்மையில அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளோட மைண்டுக்குள்ளேயே அது போயிடும் போல இருக்கு. அந்த படத்துல இருக்க குறைகளை தாண்டி அந்த படத்துல இருக்க நிறைகள் மட்டும் தான் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ரைட்டு ஓகே, அப்போ நம்ம வந்து ஒரு படத்தை இனி இப்படி பார்த்தா கூட ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்றதுக்கான இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும். அதான் எனக்கு தெரிஞ்ச இந்த நம்பர்ஸே நீங்க நல்லா இப்போ இந்த வருஷம் நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. துணி வாரிசு, ஸோ செகண்ட் டேல பொங்கல் வினர்னு போட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் கொஞ்சம் மாறுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது இப்படி போய் முடியும், அதே மாதிரி தான் மற்ற எல்லாமே கரெக்டா? ஸோ ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்க எமோஷனலா ஒரு விஷயத்தை யோசிக்காம, நான் ஒரு ஃபேன், இங்க ஹீரோ ஏன் தலைவன் தளபதி ஏன் தலை அப்படின்னு யோசிக்காம கொஞ்சம் நம்ம படம் நான் ஒர்க் பண்ண படம். இப்போ இறைவன்லாம் நம்ம ஒர்க் பண்ண படம் தான். ஃபேஷன் டியூடேஷன் நான் ஒர்க் பண்ணிருக்கேன், பல டைம் சொல்லியிருக்கேன். இறைவன்லாம் பார்த்தேன்னு சொன்னேன், ப்ரொடியூசர்ட்டே சொன்னேன், சார் இதெல்லாம் டிசாஸ்டர். இன்னும் அவ்வளோ மோசம் சார், எவன் சார் பார்ப்பான் அந்த படத்தை? அவருக்கே மேலே கோவம் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அதான் அது நீங்க இது சினிமால மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல வந்து ஓப்பனா சொன்னா கோச்சுக்க மாட்டாங்களானே? கோச்சுக்கும், ஹார்ஷா சொல்லாம இதா சொல்லணும். அவனா இல்ல சார் எனக்கு ஒர்க் ஆகல பெருசா, இது எப்படியோ ஓடுன்னு தெரியல அப்படி சொல்லணும். ஏன் படமா எடுத்திருக்கு நீ அப்படி பேசக்கூடாது. அப்படி அவங்களை டிகிரேட் பண்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்றது வேற, ஆனா அடுத்தவங்க இது ஒரு ஒரு என்னன்னா அவங்களை கிண்டல் பண்றதுக்கு. இப்ப நீங்க ஒரு படத்தை பாக்குறீங்க, உங்களுக்கு படமே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், படமே பிடிக்கலன்னா போயிட்டு வெளியில இருக்கவங்க 4-5 பேர்த்திட்ட சொல்லி அந்த படம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க காதுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒண்ணு தோணும் இல்லையா, அது அவங்க கிட்டே நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பெருசா தோணாது. நான் லியோ பார்த்துட்டு சொன்னேன், லலித் சார்ட்டே சொன்னேன், லியோ பார்த்தோன்னே சொன்னேன் சார் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபிளாஷ்பேக் சுத்தமா ஒர்க் ஆகுது சார், ஆனா படம் ஓடிடும், கலெக்ஷன் ஆயிடும். ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு மிக்சட் ரிவ்யூஸ் தான் சார் வரும் இந்த படத்துக்கு அப்படின்னு என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கிட்டாரு அவரு. அந்த படத்துக்கு முன்னாடியே பாத்துட்டீங்களாண்ணே? இல்ல இல்ல முன்னாடி எல்லாம் பார்க்கல. என்கிட்ட கேட்டோம்னா நான் சொன்னேன், ஆனா அவர் தப்பா எடுத்துக்கல. அவன் சொன்னேன் இல்ல சார் செகண்ட் வந்து ஃபிளாஷ்பேக் மட்டும் கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் சார் இருக்கு ஃபிளாஷ்பேக்கு. ஆனா படமா அது ஃபுல்லா பார்க்கும்போது படம் ஓடிடும் சார், கமர்ஷியலா ஓடிடும். ஆனா எந்த அளவுக்கு பெருசா செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா மிக்சட் ரிவ்யூஸ் தான் சார் வரும் அப்படின்னு சொன்னேன். அதை ஏத்துக்கிறாரு. ஆனா அது அவர்கிட்ட நான் சொல்லாம ஊர் உள்ள போய் சொல்லி வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன தப்பா நிப்பாரு. அந்த மாதிரி தான் அது. நம்ம யாரு நமக்கு என்ன தோணுதோ அது வந்து சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்ட சொல்லிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. அவங்ககிட்ட ஆர்ஷா சொல்லாம சாப்பிட்டா சொல்லிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது வந்து அவங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கவங்ககிட்ட எல்லாத்தையும் வந்து ஊர் ஃபுல்லா ஒன்று சொல்லிட்டு இருந்தோம்னா அது அவங்களுக்கு தப்பா தோணும். சினிமா சொல்ல, நீங்க ஜென்ரலா எல்லா விஷயத்தையுமே நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் பிடிக்கலன்னா கூட அது டைரக்டா அவர்கிட்ட சொல்லிட்டு, இல்லைன்னா நீங்க பண்றது இது பிடிக்கல, இல்ல சார் நீங்க பண்றது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அப்படி டைரக்டா சொல்லாம நீங்க ஊர் உள்ள போய் அவன் கிடக்குறான் ஊர் பேசிட்டே இருக்குமோ அவங்க எப்படியா அவன் காதுக்கு போயிடும் நியூஸ். பழகிட்டு இருக்க மாட்டேன், போகும்போது தான் உங்க மேல ஒரு கோவம் வரும்.
மற்றபடி நான் வந்து எல்லாருக்கிட்டையும் அப்படிதான். நான் ஜப்பான் பார்த்துட்டு பிரபு சார்ட்டே தான் சொன்னேன். எனக்கு பிடிக்கல சார், சுத்தமா பிடிக்கல சார். இருந்தாலும் ரொம்ப ஹர்ட் ஆகாம இல்ல சார், சுத்தமா ஒர்க் ஆகும். சுத்தமா அப்படின்னா தைரியம் அப்படி இல்லை வரும், நம்ம பழகிறது தான் சார். எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல சார். என்ன சார் ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிதான். பட் எண்ட் ரிசல்ட் அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு நம்புவாங்க. எல்லா 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 படத்துக்கும் அதுதான் ப்ரோ. நெக்ஸ்ட் இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் சும்மா அப்ராக்சிமேட்டா கொடுங்க ப்ரோ. சும்மா ஒவ்வொரு நீங்க சும்மா சும்படிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு நீங்க எது செஞ்சாலும் சூப்பர் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொம்படிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா இவன் எது செஞ்சாலும் இவன் சூப்பர் தான் சொல்லுவான், இவன்கிட்ட எது கேட்டுக்கிட்டு இவன்கிட்ட கேட்பான் இன்னொருத்தவங்க. அப்புறம் உங்களை வந்து அந்த இடத்துல வச்சுக்கவே மாட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ற இடத்துல வச்சுக்கவே மாட்டாங்க. சும்மா சும்படிக்கிற இடத்துல சும்மா சும்படிச்சிட்டு சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே ஓடிடுண்ணே வேற மாதிரி இருக்குண்ணே அது அப்படின்னு சொல்லி சொம்படிச்சுட்டே இருந்தீங்கன்னா, உங்களை ஒரு நீங்க அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஓகே சூப்பர் தேங்க்யூ கார்த்திக் அப்படின்னு சொல்லலாம். அந்த 4 வார்த்தை தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு பதில. அவ்வளவுதான். அந்த 4 வார்த்தைக்காக நீங்க சொம்படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா யாருக்கும் சம்பரிக்கலாம். அதை தாண்டி உங்க மேல மரியாதை வரணும் அப்படின்னா உண்மையை பேசி பழகணும். அந்த உண்மை வந்து அடுத்தவங்களை ஹர்ட் ஆகவும் இருக்காது. அவ்வளவுதான். ஹாய் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும் உங்ககிட்ட. என்னன்னா இப்போ வர பெரிய படம் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல ஆக்சுவலி லைட்டா ஒரு ஜர்க் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த பர்டிகுலர் பெரிய டைரக்டர்ஸ் ஆர் எனி டைரக்டர்ஸ் மிஸ் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த வருஷம் நிறைய மூவிஸ் செகண்ட் ஹாஃப் ஸ்கிரிப்ட் எழுதுறது டைம் கிடைக்கிறது. அதெல்லாம் வந்து ஒரு சொன்ன உருட்டு அதெல்லாம் கிடையாது. நீங்க சொல்ற எல்லா குறையும் வந்து மாசிரோ படத்துல மட்டும்தான் நீங்க சொல்லுவீங்க. மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைரக்டர் சங்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த அவர் பீக்ல இருக்கும் அப் டு ஐ வரைக்குமே, ஐ ஃபிலிம் வரைக்குமே அந்த செகண்ட் ஹாஃபும் அவர் கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணிருக்காரு. இல்ல ப்ரோ, சினிமாவே பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ஏதோ ஒரு கதையை சொல்ல போறோம், ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ண போறோம், அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் இப்படி அப்படின்றத ஒரு 20 நிமிஷம் ஓட்டிடலாம் ஈஸியா. அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு ஒரு பிரச்சனை வரும், அது ஹீரோ இல்லை வேற ஹீரோயின் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அப்போ வந்து அந்த கேரக்டர் வந்து இந்த இடத்துல இந்த முடிவு எடுக்கும். அது ஹை பாயிண்ட், அந்த இன்ட்ரோல் வரைக்கும் கொண்டு போயிடலாம். பாஷால வந்து எல்லா படத்துக்கும் வந்தான், பாஷால தான் அவர் யாருன்னு பாஷாவா இல்லைன்றது இன்ட்ரோல் அந்த மாதிரி கொண்டு போயிடலாம். அந்த செகண்ட் ஹாஃப்ன்ற வரும்போது அந்த எல்லா கதையும் நீங்க ரிவீல் பண்ணியே ஆகணும். அந்த லாஸ்ட் ஒரு 1 hourல வந்து சரி ஓகே இவ்வளவு தூரம் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சஸ்பென்ஸ்லயே கொண்டு போயிடலாம். அவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, அண்ணன் யார் தெரியுமா, அவர் எப்படி இருந்தா தெரியும், அப்படியே கொண்டு போயிடலாம். ஆனா இங்க செகண்ட் ஹாஃப்ல கதை சொல்லி தான் சரி ஓகே யாருன்னு சொல்லு இப்ப மேட்ரு வாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து திண்டுக்கல் சகாய யாருன்னு தெரியுமா அப்படின்னு இவங்க பாருல செந்தில் நான் தாங்க திண்டுக்கல் சகாயன்ட்டு வந்து சொன்னீங்கன்னா அப்புறம் போட்டோ வந்து கவுண்ட் பண்ணி போஸ்ட் கொடுப்பாரு மீன் அந்த மாதிரி ஆயிடும். அது அப்ப செகண்ட் ஹாஃப்ல கதை சொல்லிதான் ஆகணும் போது அந்த கதையை ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா பார்ட் 2 எடுத்துக்கலாம். அது வந்து இப்போ பண்ற விட்டுங்க எல்லாம் வந்து பார்ட் 2 ஏதோ ஒன்று லாஜிக்கே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட் 2 கனெக்ட் யூனிவர்ஸ் இந்த சோசியல் மீடியா பைத்தியம் பிடிச்சி போய் சோசியல் மீடியா இப்போ நான் கேட்கிறேன், சலார்லயே வந்து ராக்கி பாய் வந்திருந்தா கூட என்ன மாதிரி இருக்கும் இந்த படத்துல? ஒண்ணுமே ஆயிருக்காது. அவ்வளவுதான், அவர் குறுக்க மறுக்க இங்க வந்து போகல அவ்வளவுதான். அதே மாதிரி ப்ரோ இப்போ இந்த ட்ரெண்ட் ஏன் இந்த எல்லாமே வந்து இந்த ஆக்ஷன் பிலிம்ஸ் நோக்கியே போகுது ஆக்சுவலி. ஆனா இதுக்கு நடுவில் எந்த படம் ஓடுது நீங்க பாருங்க. டாடா ஓடுது, குட் நைட் ஓடுது, பார்க்கிங் ஓடுது, ஜோ ஓடுது. இப்போ நீங்க சபாநாயகன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நீங்க அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஆக்ஷன் படம் ரத்தம் தெரிகிற படத்தை தான் ஆடியன்ஸ் வருமானு நினைச்சிட்டு இருக்கானுங்க. இருக்கப்பட்டெல்லாம் ஓடுது இல்லையா, இவங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க ரத்தம் தெரிகிற படத்தை தான் ஆடியன்ஸ் பாக்குறாங்க. ஆடியன்ஸ் வந்து
அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இவனுங்களுக்கு தெரிய மாட்டேதுன்னு. இப்போ ஃபைட் கிளப்போட கலெக்ஷனை தாண்டி இருக்கப்பட்டு அதிகங்க. ஃபைட் கிளப்போட கலெக்ஷனோட இருக்கப்பட்டு அதிகம். ஃபைட் கிளப்போட குட் நைட் அதிகம். ஃபைட் கிளப்போட 2 மடங்கு டாடா. நீ இப்போ லோகேஷ் கனகராஜ் உரியடி டேரக்டர், நாங்கள் வந்து ஃபைட் கிளப்பு, வட சென்னை மாதிரி ஒரு படம், கஞ்சா திரிக்க கஞ்சா புகை கோமண்டலத்தோட ஒரு படம், இதெல்லாம் பண்ணி என்ன வந்துருச்சு? நீ உங்களால் இருக்கப்பட்ட கலெக்ஷன் வர முடியல. இருக்கப்பட்டு உங்களோட அதிகம். நீங்கள் கிட்டத்தட்ட ஓப்பனிங் எவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொண்டு வந்தீங்க, எவ்வளோ தேட்டர்ஸ் போட்டீங்க, எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு ஜெயிக்க முடியல. அப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆடியன்ஸ் வந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரி படம் இருந்தால் ராவா ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருந்தால் தான் பார்க்குறேன் அப்படின்னு. இந்த ராவா குடிக்கிறவங்களாம் வந்து ஒயின் ஷாப்ல ஏதோ ஒரு 1-2 நடராஜன மாதிரி போதை குடிக்கிறோம் தான். மற்றவங்களாம் ரசிச்சு பீக்கு பக்கா சிப் சிப்பா குடிக்கிறவன் தான் இருக்கான் இங்க. அது ஒன்று தெரிய மாட்டேங்குது. ராவா குடிக்கிறவங்களுக்கு படம் எடுத்துருக்கானுங்க. ராவா மீன்ஸ் அந்த ராவா இருக்க ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி தான். அது எதுவுமே ராவாலாம் இது பண்ண முடியாது. அது இவங்களுக்கு தெரியணும். ஃபைட் கிளப்லாம் வந்து தோத்து போச்சு, இருக்கப்பட்டு கூட தோத்து போச்சு, குட் நைட்டோட தோத்து போச்சு, பார்க்கிங் கூட தோத்து போச்சு அப்படின்றது இவங்களுக்கு தெரியணும். இது ஜோவோட தோத்து போச்சு. ஜோ ரியோ ராஜ், நீங்க லோகேஷ் கனகராஜ் பிரசன்ஸ், லோகேஷ் கனகராஜ் ரிலீஃப், உரியடி டைரக்டர் இதெல்லாம் பண்ணி அவ்வளோக்கு ப்ரொமோஷன் பண்ணி ஒரு சுத்தி பேனர்லாம் வச்சு எல்லாம் பண்ணி ஜோவோட கலெக்ஷன் வர முடியல, ரியோ ராஜோட கலெக்ஷன் வர முடியல. அப்போ சும்மா ராவா படம் எடுக்கிறது, ரத்தம் தெரிகிற மாதிரி படம் எடுக்கிறதுலாம் இங்கே வெற்றி இல்லை. சும்மா நீங்கள் ஏதாவது ஓடிடி வித்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர தேட்டருக்குலாம் கலெக்ஷன் உங்கள் படத்தை எவன் பார்க்குறான்? ஜோ ஓடிட்டு இருக்கு, இன்னும் ஃபைட் கிளப் எங்கே ஓடிட்டு இருக்கு? எடுத்து பாருங்க புக் மை ஷோவில் இன்னைக்கு பாருங்க எடுத்து. அது எப்போ வந்த படம், இது எப்போ வந்த படம்? ஸ்கிரீன்ஸ் ஆனா ஓப்பனிங் நிறைய ரிலீஸ் பண்ணாங்க ப்ரோ. எக்கச்சக்க ஸ்கிரீன்ஸ் ரிலீஸ் ப்ரோ. அதுதான் சொல்றேன். ஸ்கிரீன்ஸ் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணீங்க, நிறைய ப்ரொமோஷன் பண்ணீங்க, லோகேஷ் கனகராஜ் பேர் யூஸ் பண்ணீங்க, உரிய டேரக்டர் அதெல்லாம் எல்லாம் பண்ணீங்க. ஓகே, அந்த படம் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த படம் ஜோ இன்னும் ஓட்டிட்டு இருக்கு. அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வந்த பார்க்கிங் ஓட்டிட்டு இருக்கு. உங்க படம் எங்க ஓடிட்டு இருக்கு இங்க? ஃபைட் கிளப் படத்தை விட அந்த இன்டர்வியூலாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அவர் கொடுத்த இன்டர்வியூ தான் நான் இப்போ வரைக்கும் வச்சு பார்த்துருக்கேன் ப்ரோ. படத்தோட இன்டர்வியூ நல்லா இருந்துச்சா? ஆமா ப்ரோ, அவர் நிறைய இன்டர்வியூ கொடுத்தாரு. இப்போ பிரசாந்த் ப்ரோவோட எல்லாம் போய் இன்டர்வியூ கொடுத்தாருல, அதெல்லாம் சூப்பரா பேசினார் பயங்கரமா. ப்ரோ ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணும்? இந்த படம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 1 மாசம் 2 மாசம். அவரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுக்கணும் ப்ரோ ஏஆர் முருகதாஸ். அவரோட கேரக்டரைசேஷன், அவரோட கமர்ஷியல் ஹேண்ட்லிங் எல்லாம் வந்து ஐம் பர்சனலி பேட்லி மிஸ்ஸிங். அவ்வளவுதான் ப்ரோ. அந்த கான் எப்பதான் ப்ரோ வரும்? போஸ்டர் மட்டும் எல்லா ஃபெஸ்டிவல் தர்பார் இதுலதான் ப்ரோ இருக்கு, சன் இதுலதான் இருக்கு, சன் நெக்ஸ்டில இருக்கு ப்ரோ தர்பார். ப்ரோ தர்பார் விடுங்க ப்ரோ, எனக்கு தெரியும் ஏன்னா இது மாதிரி பாயிண்ட் தர்பார் பிரைம்லயும் இருக்கு. ஓகேங்களா? தர்பார் ஆக்சுவலி ஒரு மிஸ்கால்குலேஷன் தான். சொல்ல போனா அது ஒரு மிஸ்கால்குலேஷன். அது கெட்ட கனவான நினைச்சு மறந்துடணும். நான் அந்த டைரக்டருக்கு ஒரு ஃபேன். அதுதான் சொல்லுவேன். பட் தர்பார் ரொம்ப முக்கியம் இல்ல ப்ரோ, ஒரு டீசென்ட்டா இருக்கும் ப்ரோ. அந்த வில்லன் மட்டும் கரெக்டா செலக்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, கொஞ்சம் சில கிரிஞ்ச் சீன்ஸ் மட்டும் இருக்கும், ஆனா கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்கும். சுனில் ஷெட்டி எல்லாம் தேவையில்லாம இழுத்துட்டு வந்து தேவையில்லாம. கார்த்திக் ப்ரோ, நெக்ஸ்ட் இயர் எப்படி ப்ரோ ப்ரெடிக்ஷன்? சும்மா ரஃப் நம்பர்ஸ். கேப்டன் மில்லர் ஐலாண்ட் ஸ்டார்டிங் வித் கேப்டன் மில்லர் ஐலாண்ட். சும்மா ரஃபா சொல்லுங்க. ட்ரெய்லர்லாம் வரட்டுங்க, ட்ரெய்லர் வந்தாலும் சொல்லுவோம். இப்போ ட்ரெய்லர்லாம் இல்லாமல் சொல்ல முடியாதுல்ல எதுவுமே. ஆனால் கேப்டன் மில்லருக்கு ஓப்பனிங் நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் இப்போதைக்கு அது இருக்கு. பட் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஐலாண்ட் என்ன கெடுத்து காட்டுறாங்க. ஐலாண்ட் வந்து என்ன பண்ணாங்க, டீசர்ல அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணல. கேப்டன் மில்லர் அப்படியே மூடி வச்சிருக்காங்க. அது ஒரு இப்போ இருக்க ஒரு ஜானர் போயிட்டு இருக்குல்ல, ரத்தம் தெரிக்க அந்த மாதிரி ஒரு படம். ஸோ அப்படி கேப்டன் மில்லரை வச்சிருக்காங்க. ஐலாண்ட் வந்து இன்னும் அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணல.
ஓகே, அது வந்து ஏலியன் படம் அது இருக்கு, ஃபேண்டசி அதெல்லாம் இருக்கு. பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங்கோ ஒரு ட்ரெய்லரோ அதெல்லாம் வரணும், பார்ப்போம் வரும்போது. ஸோ இப்போ தான் ஐலாண்ட் வர்சஸ் கேப்டன் மில்லன் ஆயிடுச்சு தீபாவளி பொங்கலுக்கு. 2 படம் தான், எஸ்கே விசஸ் ப்ரோ மிஷன் 1 வருது ப்ரோ. ஒரு சின்ன கிளாஸ் தான், விஜய் விசஸ் அஜித். அரண்மனை 4 வரலையா ப்ரோ? அதெல்லாம் வரும். மிஷன்லாம் இப்போ இந்த லிஸ்ட்ல கிளாஷ்ன்றது இந்த 2 படத்துக்கு தான் மேஜர். மிஷன் வந்து அடுத்தது தான், அடுத்த கேட்டகரி தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அடுத்து வாரிசு துணிவு மாதிரி இது வந்து ஒரு மினி வாரிசு துணிவு. உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன ப்ரோ? விஜய் சேதுபதியை மறந்துட்டீங்க சைடு கேப்ல. மேரி கிறிஸ்மஸ். ஆமா, ஏன்னா அதான் பந்தயம் அடிக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாருமே டப்பிங் படமா தான் பார்ப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அது அண்டாதூன் டைரக்டர் ப்ரோ. அந்தாதுன்னே அவனுக்கு தெரியாது. கேட்டனே கேக்கு அந்தாதுன்னு யாருக்கு தெரியும்? அது அந்த கண் இந்த வருஷம் நியூ கமர் இருக்கு சொல்லிருந்தீங்கல, அந்த கண்ணா அது அது ரொம்ப ஸ்லோவா பொங்கல் லீவ்ல முடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓடும் மேரி கிறிஸ்மஸ்லாம், அந்த மாதிரி ஓடும். பட் அந்த 5 நாள் வந்து ஓப்பனிங்ன்றது வந்து கேப்டன் மேல இருக்கும், அயலான் தான் இருக்கும். இந்த 2 படத்துல எது இருக்குன்றது பார்க்கணும் ட்ரெய்லர்லாம் வந்ததுக்கு அப்புறம். ஆனா நார்த்ல எந்த படமும் வேற மேரி கிறிஸ்மஸ் தவிர வேற எந்த படமும் வரல ப்ரோ. அவங்களுக்கு அது ஃபெஸ்டிவல் கிடையாதுங்க பொங்கல். அவங்களுக்கு அங்க ஃபைட்டர் வருது. ஆனா பாலிவுட்ல வந்து இந்த வருஷம் ஃபெஸ்டிவல்ல ரிலீஸ் ஆகாம தான் நிறைய ஃபைட் ஆயிருக்கு. ஆமா, 25 ஃபைட்டர் வருது இல்ல. ஆமா, அதுதான் மெயின் நிறைய எக்ஸ்பெக்டேஷன். ஆமா ப்ரோ. இந்த வருஷம் நியூ கமர்ஸ்ல வந்து யாத்திசை எது யாத்திசை நியூ கமர். ஆமா, இல்ல சொல்றேன் சாய்ஸ் அதை ஆட் பண்ணிக்கோங்க. புரியல. இந்த வருஷம் ஆக்டர்ஸை விட டெபியூ டைரக்டர்ஸ் நிறைய ஹிட் கொடுத்துருக்காங்க. டாடா டைரக்டர், டைரக்டர்ஸா ஹிட் நிறைய நியூ கமர்ஸ் டைரக்டர். அப்புறம் கம்பேக்கும் இருந்துச்சு, மார்க் ஆண்டனி. அப்புறம் நிறைய இல்ல இந்த வருஷம் நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஹிட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆடியன்ஸோடைய மைண்ட் செட் சேஞ்ச் தான். இவங்க யாருமே வந்து அடுத்த படம் எடுத்தா இவங்க எல்லாம் உள்ள வந்துருவாங்க, ஆடியன்ஸ் பெரிய ஓப்பனிங் கொடுத்துருவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது டாடர் டைரக்டருக்கும் சரி, குட் நைட் டைரக்டருக்கும் சரி, பார்க்கின் டைரக்டருக்கும் சரி, எல்லாருக்குமே படமா அந்த படம் நல்லா இருக்கு. இருக்கப்பட்ட டைரக்டர் எல்லாருமே இருக்கப்பட்டு வேற என்ன படம் இருக்கு, வேற ஏதாவது சொல்லி சுத்திவாங்க. எல்லா படத்துக்குமே ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா. ஏன்னா மற்ற படங்கள் வரதை விட இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்றதுனால. ஆனா இந்த டைரக்டரே அடுத்த படம் இருக்கும்போது ஓப்பனிங் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா நடக்கவே நடக்காது. அந்த லிஸ்ட்ல இருந்து அவங்களாம் வரல. அடுத்த வருஷம் இதே மாதிரி 5 படம் வந்துருச்சுன்னா அந்த 5 படத்தை போர்த்தொழிலும் சேர்த்துதான். அடுத்த வருஷம் இந்த ஒரு 5 படம் வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் பழசாயிருவாங்க. அடுத்த 5 படத்தை ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கணும் ப்ரோ எல்லா டைரக்டருக்கும். அது கொடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்ப 2வது படத்தை அந்த மாதிரி கொடுக்கணும். மாநகரம் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணணும். கைதி வந்தோன்னு தான் ஓகே லோகேஷ் வந்து பெரிய டேரக்டர் அந்த மாதிரி தோணல. அதை பண்ணணும். அது பண்ணா மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு இப்போ தெரியல, பார்ப்போம். ப்ரோ கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இது கமலால இப்ப 3 தானே ப்ரோ நம்பர் 1 ஃபுட்ஃபால்ஸ் வருது. அதுக்கு என்ன ப்ரோ ரீசனா இருக்கும்? டிக்கெட் பிரைஸா இல்ல என்ன ரீசன் ப்ரோ? கார்த்திக் ப்ரோ, அதே மாதிரி வெற்றிமாறன் வந்து இந்த ரவுண்ட் டேபிள் இதுல ஒரு இது சொல்லியிருப்பாரு ப்ரோ. ரிவ்யூஸ் வந்து இந்த யூடியூப் சோஷியல் மீடியா ரிவ்யூஸ் வந்து ஆக்சுவலா கலெக்ஷன்ல இம்பேக்ட் ஆறது இல்லை. ஆனாலும் ப்ரொடியூசர் வந்து ஏன் பணம் கொடுத்து அவங்கள இது பண்றாங்கன்னா வந்து இந்த நடிச்ச ஆக்ட்ரஸுக்கும் டைரக்டருக்கும்காக அப்படின்னு.
அவங்க பார்க்கும்போது இது பண்ணதுக்காக இது பண்றாங்க. சொல்லிடுவோம். இந்த 3 மூவி வந்து கமலால 80,000 டிக்கெட் வித்துருக்காங்க. 80,000 ப்ளஸ் வித்துருக்கு. இந்த வருஷத்துல ஹையஸ்ட் சேல்ஸ் அதுதான் கமலால. அது கிட்டத்தட்ட ஒரு கான்செப்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் போய் என்ஜாய் பண்ணி இந்த கான்செப்ட் நடந்தா அனிருத் கான்செப்ட் இதெல்லாம் நடந்தா எப்படி போய் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க போல இருக்கு. ஸோ சாங் இருக்க ஒரு படம். இந்த சாங் வந்து யங்ஸ்டர்ஸை ரீச் பண்ண மாதிரி இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு அயன்லாம் ரிலீஸ் பண்ணால் கூட ஓரளவுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ அப்போ அந்த டைமில் இருக்கும்ல பீக்கா யுவன் இப்போ பையா ரிலீஸ் பண்ண போகிறாங்க நினைக்கிறேன். பையா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அது ஒரு கான்செப்ட் மாதிரி என்ஜாய் பண்ண இருக்கு. கான்செப்ட் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஹலோ கார்த்திக் ப்ரோ, நீங்க வந்து கேட்டார்ல வெற்றிமாறன் சொன்னாருன்னு சொன்னீங்களே, அது என்ன சொன்னாரு? இந்த மாதிரி காசு கொடுத்து ரிவ்யூ சொல்றதுனால ஒன்றும் இம்பாக்ட் இல்ல காசு கொடுத்து ரிவ்யூஸ் வாங்குறதுக்கு காரணம் வந்து ஆடியன்ஸ்க்காக இல்லை, இந்த டைரக்டரும் ஆக்டரும் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்காக அவங்கள ஹாப்பி பண்றதுக்காக பண்றாங்க. அது இருக்கலாம். டைரக்டர் ஆக்டர்லாம் கிடையாதுங்க. நீங்க ஒரு படம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 கோடி ரூபா போட்டு படம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு அந்த படம் பார்த்து சலிச்சிருக்கும், பிடிச்சிருக்கும். அந்த படம் இப்போ ஓடலை, சப்போஸ் ரெஸ்பான்ஸ் இல்லை, முதல் நாள் கலெக்ஷன் இல்லை அப்படின்னா என்ன தோணும்? ஐயோ இன்னும் கொஞ்சம் ரிவ்யூ வந்தால் நல்லா ஓடுமோ. எல்லாமே வந்து முன்னாடி இருக்க படத்தோட எக்ஸாம்பிள் தானே வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே ஒருத்தன் ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்த ரூட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இன்னொருத்தன் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படித்தான், இன்ஜினியரிங் ஆகிட்டான், இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். ஸோ அப்போ அந்த ரூட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி தான் டாடா படத்துக்கு வந்து ப்ளூ சட்டை பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்தாரு, ஓடிடுச்சு. போர்த்துலர் பாசிட்டிவாக கொடுத்தாரு, ஓடிடுச்சு. இதை ப்ளூ சட்டை எப்படியா பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுப்பாரா? பிரசாந்த் பாசிட்டிவாக கொடுப்பாரா? பட் அதெல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு, படம் அதனால பாசிட்டிவாக கொடுத்தாங்க. இந்த படத்தை பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணமோ அது அந்த டைமில் எல்லாரும் யோசி தான் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரோ மினிமம் பிரைஸ் எவ்வளோ ப்ரோ? பிரசாந்த் ப்ரோ இல்லை ப்ளூ சட்டை மாதிரி இருக்கலாம், எவ்வளோ காசு வாங்கிட்டு பெருசாலாம் ரிவ்யூ கொடுக்குற மாதிரி தெரியலங்க. அப்படிலாம் பார்த்தா ப்ளூ சட்டை எந்த படத்துக்கு பாசிட்டிவா கொடுக்குறாரு? ரொம்ப ரேரா. ட்விட்டர்ல தான் ஒரு சில பேர் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சைடு பீக்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காரு ப்ளூ சட்டை. கார்த்திக் ப்ரோ, சபாநாயகன் போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்தா அந்த ஃபைட் கிளிப் கூட ரிலீஸ் ஆயிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா போயிருக்குமா? ஏன்னா ஃபைட் கிளப் ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூ. போன வாரம் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க. கார்த்திக் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ. என்ன ப்ரோ அடுத்த வருஷம் ரஜினி படம் எல்லாமே சோலோ ரிலீஸ் தான் போடுறது? ஏன் ரிலீஸ் டேட் சொல்லுங்க. இது 26 லால் சலாம் தனியா வரப்போகுது. பொங்கல் வெளியே போயிடுச்சு இல்ல. அப்புறம் வேட்டையனும் சொல்லியிருக்காங்க. இன்னும் அபிஷியலா அவங்க சொல்லல. எதுவும் அரண்மனை வரும் ப்ரோ காம்படிஷன். ஆனா இது ஃபைட்டரோட மேபி காம்படிஷன் போவாங்க. அதுவும் தெரியல. இல்ல ஃபைட்டருக்கு காம்படிஷன் போவார ப்ரோ? மேபி ஃபைட்டர் படம் வருது அப்படி இல்ல ப்ரோ? ஆனா ஃபைட்டர் வந்து ஹிந்தி பீப்புள் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. இது வந்து ஃபைட்டர் தமிழ் இல்ல. ஓ தமிழ். ஃபைட்டர் தமிழ் டபுள் இல்ல. ஓகே ஓகே. இல்ல அவங்க அந்த டேட் சொல்லிருக்காங்க. என்ன அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஆனா மோஸ்ட்லி அந்த டேட் தான் இருக்கும். யாருமே வருதான்னு தெரியல அந்த டேட்ல. இது இப்ப கேப்டன் மில்லர் வந்து ரெட் ஜெயண்ட் வாங்கிட்டாங்கன்னு ஏதோ யாரோ போட்டிருந்தாங்க. இல்ல எல்லாரும் கிடையாது ப்ரோ. இல்லையா? ஷூரா 2 ஏரியா அவங்க ரிலீஸ் பண்ணாங்க ரெட் ஜெயண்ட். ஓகே ஓகே. ஏங்க அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, 3 ஏரியா வந்து சேல் பண்ணிட்டாங்களே ஆல்ரெடி. ஓகே ஓகே. டிகே சேலம் சேல் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால தான் நான் நினைச்சேன் மேபி இவங்க ஃபுல்லா இதுவும் லால் சலாமும் ரெட் ஜெயண்ட் தானே, அதனால அவங்களுக்குள்ள பேசி தள்ளி போட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஓவர்சீஸும் கேப்டன் மில்லர் வந்து லைக்கா தான். ஓவர்சீஸ் லைக்கா வாங்கியிருந்தாங்க. ஓகே ஓகே.
ஆனா அது ஓடிடி இன்னும் இது போகல, இன்னும் லால்ஸ் எல்லாம் இன்னும் போகல நீங்க சொன்னீங்க. இன்னும் போகல. ஓகே ஓகே. அயலான் எந்த ஓடிடி ப்ரோ? அயலான் இப்போதைக்கு சன் டிவி வாங்கியிருக்காங்க. அது முன்னாடி வாங்கினது, கோவிடுக்கு முன்னாடி வாங்கினது. 22 கோடி 23 கோடி வாங்கினது டிஜிட்டல் சேட்டலைட் ரெண்டு சேர்த்தி. ஆக்சுவலா அயலான் ரிலீஸ்ல பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த ஓடிடி தான். இன்னைக்கு அந்த படத்தை வித்தோம்னா ஒரு 50-60 கோடிக்கு போகும் டிஜிட்டல் சேட்டலைட் சேர்த்தி ஈஸியா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போது போய் சன் டிவியில் வித்துட்டாங்க. 22-23 கோடிக்கு வித்துட்டாங்க. இப்போ இந்த பட்ஜெட்லாம் ஏறி போய் இவ்வளவு வட்டிலாம் ஏறி போய் 5 வருஷம் டிலே ஆனதுனால இப்போ அந்த படத்தோடைய ஃபைனான்ஸ் பிரச்சனை எல்லாமே சன் டிவி அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி கொடுத்தா உடனே கிளியர் ஆகிடும். ஆனால் சன் டிவி வந்து கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சன் டிவி வந்து நாங்கள் சைன் பண்ண தான் பண்ணிட்டாங்க. அதுதான் இப்போ அயலானோடைய பிரச்சனைக்கு பெரிய ரீசனே தான். ரிலீஸில் அந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்கு இல்லையா, மாற்றி மாற்றி வந்தது தான். சப்போஸ் அவங்க சன் டிவி அப்பயே கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க இன்னைக்கு ப்ரைஸ்க்கு அதை விற்றுருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து அயலான் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். முன்னாடியே தீபாவளியோ அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த கேஜேஆருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். இந்த அலம்பானா கூட அதனால தான் போஸ்ட்போன் ஆச்சு அப்படின்னு. ஆமா அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. ஏன் ப்ரோ இப்போ அப்போ எஸ்கே வந்து சன் டிவியோட ஏதாவது படம் பண்ணா இதை ஃப்ரீ பண்ணி விடுவாங்களா? இல்ல அதெல்லாம் கிடையாது. சன் டிவி நெட்வொர்க், சன் பிக்சர்ஸ் வேற, சன் டிவி நெட்வொர்க் வேற. அது வேற. அவங்க சைன் பண்ணிட்டாங்க முன்னாடியே, அது பண்ணாங்க. அதனால அது மாற்ற முடியல அவங்களால. அதே மாதிரி வலைபேச்சில் வந்து இப்போ இந்த ஓடிடி எல்லாம் சொல்லிட்டாங்க, ஓடிடி வந்து ரொம்ப குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ அந்த அளவுக்கு ப்ரைஸ் கொடுக்க கூடாதுன்னு டீலிங் மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது இம்பாக்ட் பண்ணுவோம் ப்ரோ. ஏன்னா நிறைய படம் இன்னைக்கு அப்புறம் இதை பிரேக் ஈவன் ஆகுறதே ஓடிடினால தான். இதெல்லாம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். கண்டுபிடிக்கிறீங்க இல்ல இந்த நெட்ஃபிளிக்ஸ் இந்த வருஷம் ரொம்ப எல்லா படத்தையும் வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஆமா, இது ஒரு இம்பாக்ட் வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் தெரியும், அதுக்கு அடுத்த வருஷம் தெரியும். சினிமாவே வந்து பெரிய கிரைசிஸ்ல மாட்ட போது பாருங்க. எல்லா படத்துக்குமே இப்ப இருக்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே மாட்ட போறாங்க மீன்ஸ் இதெல்லாம் ப்ரெடிக்ஷன் தான். அவ்வளவுதான். கார்த்தி ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 வருஷத்துல எல்லா ஓடிடி சேட்டலைட் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு, ஓடிடி மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு, ஹிந்தி மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. பியூரா தேட்டர்கள் நம்பி மட்டும் தான் படம். தேட்டர்கள் நம்பி இவங்க என்ன படம் எடுக்க முடியும்? எல்லா படத்தையும் எடுக்க முடியுமா என்ன? அது பண்ண முடியாது. ஸோ ஹை ரிஸ்கில் தான் இருக்காங்க எல்லா ப்ரொடியூசர்ஸுமே. இப்போ இதுக்கப்புறம் வர படங்கள் இன்னொரு 6 மாதம் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோவும் சம்பளத்தை ஏற்றிட்டாங்க. ஓடிடி பிஸ்னஸ் ஆகுது, அப்படி ஆகுது, இப்படி ஆகுதுன்னு எல்லா ஓடிடியும் கமுதரிச்சு படுத்துட்டாங்க கடையை மூடிட்டு. இவங்க ஏதோ ஒரு நினைச்சு படம் எடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளோக்கு வித்துருவோம் இவ்வளோக்கு வித்துருவோங்க. அது விற்காது. விற்கலான போது பிரச்சனை வரும். திரும்ப இந்த ஹீரோ சம்பளத்தை குறைக்க சொல்லுவாங்க. ஹீரோ சம்பளம் அது நிறைய ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, அப்போ பட்ஜெட்டை குறைப்பாங்க. அடுத்த ஒரு 2-3 வருஷம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 வருஷத்துல ஓடிடி எல்லாம் பேப்பர் வியூல போயிரும் ப்ரோ. அவ்வளவு நாள் இல்ல ப்ரோ. இப்போ டெலிகிராம்னாலே என்ன சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு 6.5 மில்லியன் இருக்காங்க இந்தியாவில் நெட்ஃபிளிக்ஸ் யூசர்ஸ். அவ்வளோதான் இருக்காங்க. அதாவது 65 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்தியாவில் இருக்காங்க, அவ்வளோதான் இருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸோட இது எவ்வளோ, டேரிஃப் எவ்வளோ, சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ? 800 ரூபா. நான் ஸ்டார்டிங் மொபைல் வந்து 200 நினைக்கிறேன். ஆவரேஜா 1000 ரூபா வச்சுக்கோங்க. 1000 ரூபா வச்சுக்கினாலும் 650 கோடி தான் வரும். ஆனால் அவங்க தமிழ் சினிமாவுக்கு மட்டுமே 700-800 கோடி சொல்ல பண்ணுவாங்க வருஷத்துக்கு. அதுக்கு மேலே அங்கே வேலை செய்கிறவங்க, இந்த அவங்க வந்து மேனேஜர் இருப்பாங்க, ஹெட் இருப்பாங்க, கண்டென்ட் ரேட்டு, அது இதுன்னு அவனுங்களாம் லட்சக்கணக்கில் சம்பளம். அவனுங்க பாபியில் உட்காந்துருப்பாங்க. அவனுங்க ஆஃபீஸ் செட்டப்பு, அப்புறம் அவங்க பப்ளிசிட்டி ப்ரொமோஷனு, அதுன்னு கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவுக்கு மட்டும் 1000 கோடி. தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி பண்ணாங்கன்னா மலையாளத்துக்கு அதுக்கப்புறம் கன்னடத்துக்கு, தெலுங்குக்கு
கிட்டத்தட்ட 2000 கோடி செலவு பண்ணுவானுங்க வருஷத்துக்கு. ஆனா அவங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 650 700 கோடி தான் வரும் ரிட்டர்ன்ஸ். வேற எந்த இன்கமும் கிடையாது நெட்ஃபிளிக்ஸை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவர்சீஸ் ஹிந்திலயும் ஆடியன்ஸ் ஜவான் கொஞ்சம் அனிமல் அதெல்லாம் வச்சுக்கின்னு இன்னும் அதிகமாக வரும். 2000 கோடி 3000 கோடி செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 650 700 கோடி தான் வரும். நான் இது எல்லாமே போட்டிருக்கிறது வந்து ஹையஸ்ட் காசு தான் போட்டிருக்கேன். இப்போ 65 லட்சம் பேர் இருக்காங்கன்னா இது வந்து 1000 ரூபா தான் போட்டிருக்கோம். 1000 ரூபாலாம் கிடையாது. நிறைய பேர் இங்கெல்லாம் ஃபோன் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. 299 399 இருக்கும். அந்த பிளான்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் ஆவரேஜாக வச்சிங்கன்னா இன்னும் கம்மியாக தான் வரும். இதுக்கு மேலே ஓவர்சீஸ்லேருந்து பார்க்குறவங்க எல்லாமே எப்படி கணக்கு வச்சிங்கன்னா 1000 கோடி தாண்டது ரிட்டர்ன்ஸ். அவங்களுக்கு எல்லாமே லாஸ் தான் வரும். அவங்க ஒரு ஒரு வருஷம் ட்ரையல் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஓகே, இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்காங்க, நம்ம வந்து ஒரு 2-3 கோடி பேராவது சப்ஸ்கிரைபர் ஆக்கிட முடியாதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அது நடக்காது. இந்தியாவில் அது நடக்கவே நடக்காது. டிஜிட்டல் இந்தியா தான், பேடிஎம் தான், கூகுள் பே தான், எல்லாம் ஓகே. படம் பார்க்கறதுக்கு யாருமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லாம் வந்து இங்கே போட்டு படம் பார்க்குற ஆள்லாம் இல்லை இங்கே. அது யூஎஸ் மாதிரியோ மற்ற கண்ட்ரி மாதிரியே கிடையாது. அப்போ அவங்க ஒரு இதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து லாஸ்ட்ல தான் முடியும். லாஸ்ட்ல முடிஞ்சுன்னா ஆல்ரெடி ஆஹா, சோனி எல்லாமே நிறுத்திட்டாங்க படம் வாங்குறத. நெட்ஃப்ளிக்ஸும் குறைச்சிடுவாங்க, இந்த ப்ரைஸ்க்கெலாம் வாங்க மாட்டாங்க. அடுத்து அமேசான் ஆல்ரெடி நிறுத்திட்டாங்க. அமேசானில் வந்து பெரிய படங்கள்லாம் வாங்கி அமேசானில் என்ன படம் வந்துச்சு இப்போ கடைசியாக பெரிய படம்? ஜெயில், மார்க் ஆண்டனி. அதுக்கப்புறம் இது வராது. ரெண்டுலாம் வந்து வாரம் 2 வாரத்துக்கு ஒட்டே அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் முன்னாடி போன வருஷம் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க சுத்தமாக நிறுத்திட்டாங்க. அவங்களும் குறைச்சிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸும் குறைக்க போகிறாங்க. குறைச்சிட்டு எல்லாமே விலையை குறைப்பாங்க. அதுக்கப்புறம் ரெவன்யூ ஷேரிங்ல போடுவாங்க. அதெல்லாம் போடும்போது ப்ரொடியூசர்ஸால தாக்கு பிடிக்கவே முடியாதுங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. இங்க வந்து டெலிகிராம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாமே அஃபிஷியல் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எல்லாத்துக்கும் வச்சிருப்பாங்க. இங்க யூகேல ப்ரோ. யூகே மாதிரி இந்தியா மாறாதுங்க. அதுதாங்க பிரச்சனையே. ப்ரோ அப்ப நீங்க லலித் சார் எல்லாம் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? நான் இதுங்க அட்வைஸ் பண்ணுவேன். இல்ல ஒரு ஒரு யாராச்சும் ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறது பார்த்துட்டு? படமே எடுக்காதீங்க, இப்போதைக்கு பெரிய பட்ஜெட்ல எடுக்காதீங்க, இஷ்டத்துக்கு சம்பளம் கொடுக்காதீங்க, மாட்டாதீங்க, அதுதான் சொல்லுவோம். வேற என்ன சொல்லுவோம்? பட் அது நம்ம அட்வைஸ் பண்றது ஒண்ணு இருக்கு. சப்போஸ் நாளைக்கே மாறி நடந்துச்சுன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு திடீர்னு வந்து ஒரு பேச்சுக்கு வந்து ஆடியோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பயங்கரமா மூவ் ஆடிச்சு. சேட்டலைட் வந்து திடீர்னு அம்பானி ஒரு சேட்டலைட் சேனல் ஆரம்பிச்சு எல்லா படத்தையும் வாங்க ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம். இது இருக்கிறது இது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இல்லை, இங்க இருக்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே, பெரிய படம் இருக்க எல்லா ப்ரொடியூசருக்குமே இது வந்து தெரியும். புதுசு புதுசா வந்து மாற்றாங்களே, இவங்களுக்கு தான் தெரியாது. இந்த ஆடியோ ரைட்ஸே பெரிய லாஸ்ட் ஆகுது அப்படின்னு ஜேஎஸ் ப்ரோ கூட சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான், ஆடியோவுமே பெரிய லாஸ் தான். போன வருஷம் எப்படி ஓடிடி வாங்கினாங்களோ அதே மாதிரி தான் இப்போ ஆடியோ வாங்குறாங்க, போட்டி போட்டு வாங்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவரை பிரைஸ் கொடுத்து எப்படி சொல்றது உங்களுக்கு, அவங்க ஆடியன்ஸ் வந்து கரெக்ட் பண்றதுக்கு ஒரு வேலை பார்க்குறாங்க. இப்போ கரெக்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபுல்லா கலர் சட்டையா போட்டு மேக்கப்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தா ஆடியன்ஸ் கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அது அப்படி இந்த ஆடியன்ஸ் வந்து அந்த மூல கிடையாது இந்தியா ஆடியன்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ட்ரை பண்றாங்க இல்லையா, ஒரு 6 மாசம் 1 வருஷம் பண்ணுவாங்க. அவங்க ஒரே படத்துல பண்ணி முடிச்சுட்டு ஓகே இந்த படத்துக்கு இப்போ 5 கோடி கொடுத்து வாங்கணும், 5 கோடிக்கு ஆடியோ ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு 1 இயர் டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த ஒரு 1 இயர் ஒரு 1000 கோடி ஸ்பெண்ட் பண்றோம், 1 இயர் முடிச்சு கணக்கு பார்ப்போம், கணக்கு பார்த்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு பார்ப்போம், அப்படி பண்ணுவாங்க. அந்த 1 இயர் வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த 1 இயர்ல சிக்கிறவங்க எல்லாருக்குமே சூப்பர் ஜாக் பாட்டு தான். எல்லாருக்கும் நல்ல லாபம், எல்லாருக்கும் பெரிய பிரைஸ் கிடைக்கும் எல்லாரும். ஆனா அந்த நம்பிக்கிட்டு அடுத்த வருஷம் படம் எடுக்கிறாங்களா அவங்கள மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரிதான் ப்ரோ. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இனிமேல் வர படத்துக்கு பட்ஜெட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றீங்க. இப்போ வந்து ஓடிடி இல்ல, ஓடிடி ஆமா, ஓடிடி பிரைஸ் வந்து முன்னாடி கிடைச்ச மாதிரி கிடைக்காது.
இல்ல ப்ரோ, நீங்க குறையும். நிறைய பேர் வந்து ஓடிடி பட்ஜெட் ஓடிடி ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பட்ஜெட்ல போட்டு எடுப்பாங்களா ப்ரோ ஒரு சில ப்ரொடியூசர்? ஆமா ஆமா, அந்த மாதிரி போறவங்க மாட்டுவாங்க கொஞ்சம். இந்த ஹீரோட சம்பளம்லாம் ரொம்ப ஏறிடுச்சு இல்லையா, நார்மலா ஏறிடுச்சு. அதனால அது கொஞ்சம் பிரச்சனை வரும். ப்ரோ இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அஜித்தோட இந்த பைக் ரைடு ஓடிடில வரும்னு சொன்னாங்களே, இந்த சீரீஸ் மாதிரி, அதெல்லாம் வராது போல. எது? அவர் ஏதோ பைக் vlog எடுக்கிற மாதிரி ஏதோ ஓடிடில போடுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வராது போல. அதெல்லாம் தெரியல ப்ரோ. நயன்தாரா விக்னேஸ்வரன் கல்யாணமே வருதுன்னாங்க, அதுவும் வரல. அவங்களுக்கு குழந்தையே பிறந்துச்சு. சும்மா ஏதோ சொல்றது. கார்த்திக் ஃபைட்டர் தான் அது bro. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஐமேக்ஸ் 3D ஃபிலிம். இந்தியாவில் ஐமேக்ஸ் 3D தெரியல. இது வரைக்கும் இதான் ஃபர்ஸ்டா? ஓகே. ஐமேக்ஸ் 3D பார்த்துருக்கீங்களா? இந்தியாவில் அந்த படம் எதுவும் ஐமேக்ஸ் 3D பார்த்தது. அப்புறம் 2D வந்திருக்கு. ஐமேக்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஐமேக்ஸ் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக நிறைய படம் ட்ரிப்ளர்ல வந்துச்சு. இல்ல ட்ரிப்ளர் ஐமேக்ஸ் 3D வந்துச்சா 2D வந்துச்சா டவுட்டா இருக்கு. 2D தான் வந்துச்சு. கார்த்தி ப்ரோ, ஒரு கான்ட்ரவர்ஷியலா வந்துச்சுன்னா ஃபைட்டர் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிமா இருக்கும் தோணுது எனக்கு. உங்க ஃபுல்லா ஐமேக்ஸ் 3D தான் போஸ்டர் எல்லாத்துலயும் பப்ளிசிட்டி பண்ணிருக்காங்க ப்ரோ. எல்லாத்துலயும் ஐமேக்ஸ் 3D ஐமேக்ஸ் 3D அதுதான் போல்ட்ல போட்டுருக்காங்க எல்லாத்துலயும். கார்த்தி ப்ரோ, கான்ட்ரவர்ஷியலா ஒன்னு கேக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஓடிடி கம்மியா வாங்குறதுனால இப்போ சேலரி எல்லாம் கம்மியாகும் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. கம்மியாகாது சேலரி. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இருக்கிறதுல பெருசா எஃபெக்ட் ஆக போறது வந்து அஜித் மாதிரி ஒரு ஸ்டார். ஏன்னா அந்த மாதிரி அஜித் தான் இருக்கிறதுல வர்ஸ்ட் எஃபெக்ட் ஆக போறான்னு நான் நினைக்கிறேன். ஏன் ப்ரோ? ஏன்னா சேட்டலைட்டும் சரி இல்ல ஓடிடி இப்போ வாங்குறதும் சரி, விஜய் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டார்டம் தான் பெருசா வாங்குறாங்க தவிர்த்து, அஜித் வந்து ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் தான் படம் வருது. அதுவும் படம் வர்றதெல்லாம் சரியாவும் இல்ல ப்ரோ. இந்த விடாமுயற்சிக்கெல்லாம் எப்பயோ வித்தாச்சு. அந்த விக்னேஸ்வரன் இருக்கப்பயே வித்தாச்சு. இல்ல ஃபியூச்சர் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வித்தாச்சு விடாமுயற்சி. இல்ல அடுத்த படம் சொல்றேன் ப்ரோ, வித்த படம் சொல்ல, அடுத்த படத்தை சொல்றேன். அஃபெக்ட் ஆகுது. இப்ப இது ரஜினிகாந்த்னா ஹி ஹேஸ் அ நேம், அந்த ஸ்டார்டம் வச்சு எப்படியாச்சும் கொடுத்துருவாங்க. விஜய் வந்து இந்த கிரேஸ்னாலே ஏதாச்சும் சொல்லி வித்துருவாங்க. அஜித் மாதிரி ஒரு இந்த மோசமும் இல்ல சூப்பரும் இல்ல, இந்த நடுவுல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜர்ல இருக்கிறவங்க வந்து எஃபெக்ட் பலமா ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. எனக்கு அப்படி தோணல. ஏன் ஸ்பெசிபிக்கா அஜித்னு தெரியல. அஜித் சொல்றீங்க தெரியல. அவர் விஜய் ஃபேன், அதனால சொல்றாரு. நான் விஜய் ஃபேன்லாம் இல்ல ப்ரோ, சும்மா கேக்குறேன் ப்ரோ. இல்ல அப்ப அப்படியே மீதி எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அதை விட கம்மியாயிருமா என்னன்னு புரியல. டிபில இருக்கிறது யாரு? அது சும்மா போட்டோ நல்லா இருந்ததுன்னு போட்டோம் ப்ரோ. கிடைச்ச போட்டோ யாரோ வச்சிருந்தாங்க, சரி போட்டேன். எல்லாருக்குமே இருக்குங்க. இப்ப வந்து சம்பளத்தை குறைக்க மாட்டாங்க, படத்தோட பட்ஜெட் குறைப்பாங்க, படத்தோட குவாலிட்டி குறையும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆகும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி மாறும். உடனே டிக்னேட்ல மாறிடாது. எல்லாருமே உடனே தெளிவாகி உடனே சரி ஓகே மார்க்கெட் குறைஞ்ச போச்சா என் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு யாரும் குறைச்சிருவாங்கன்னா என்ன? அந்த மாதிரி எந்த குறைக்க மாட்டாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், விஜய்க்குலாம் நிறைய ஏரியாஸ் இந்த கேரளா, கர்நாடகா, ஓவர்சீஸ்லாம் நல்லாவே இருக்கு விஜய் ரஜினிக்குலாம். அஜித்துக்கு அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஓவர்சீஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இல்ல ப்ரோ, இருந்தா சூப்பர் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு கணிப்பு படி நான் சொல்றேன், அஜித்துக்கு அஃபெக்ட் ஆகலாம்னு நான் நினைக்கிறேன். அதான் கார்த்தி ப்ரோ கிட்ட கேட்டேன். அது தெரியலங்க, எல்லாமே ப்ரொடிக்ஷன் தான். பார்ப்போம் அடுத்த வருஷம் என்ன டிவிடிக்கு பொறுத்து. ஹீரோஸ் மாதிரியே டெக்னீஷியன்ஸும் நல்ல ஸ்டார்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. அன்பறிவு, மனோஜ் பர்வான் சார், அப்புறம்
ஜெயிலர்ல ஒர்க் பண்ண சினிமாட்டோகிராஃபர், இது எப்படி நினைக்கிறீங்க? எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் நல்ல கிரெடிட்ஸ் கிடைக்குதுன்றது அதெல்லாம் கிடைக்குது ப்ரோ. எல்லாருமே சம்பளத்தை இஷ்டத்துக்கு ஏற்ற என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களாம் வேணாம், நார்மலாக இருக்கும் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் போயிடுவாங்க. அவ்வளோதான் நடக்கும். திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு நீங்க வந்து ரொம்ப சம்பளம் 2 கோடி 3 கோடி அப்படி ஏற்றிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கீங்க. ஏன்னா ஏதோ ஒரு நியூக்கா வந்து நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் போயிடுவாங்க. எல்லாம் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாமே டேரக்டர்ஸ் டக்குன்னு மாறிடுவாங்க. அது ஒரு 1 இயர்க்குள்ள அது நடந்துடும், அது சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால இவங்கெல்லாம் வந்து பண்ணுறது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பீக்கில் இருக்காங்க. அந்த சம்பளத்தை வந்து ரொம்ப இஷ்டத்துக்கு ஏற்றினாங்கன்னா ஃபர்ஸ்ட் கை வைக்கிறது இதில் தான் வைப்பாங்க. ஹீரோட சம்பளத்தில் வைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பேச்சு, இப்போ விஜய்க்கு வந்து ஒரு 150 கோடி ரூபா டிஜிட்டல் மார்க்கெட் இருக்கு, அது ஒரு 50 கோடி குறைஞ்சி 100 ஆயிடுச்சு, இல்லை 75 கோடி குறைஞ்சி 75 ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. விஜய் சம்பளத்தில் கை வைக்க மாட்டாங்க. அன்பறிவுக்கு 5 கோடி சம்பளமா இருக்கு, அன்பறிவு வேணாங்க, வேற ஏதோ ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஃபைட் மாஸ்டர் இருந்தால் போட்டுக்குவோம், அதில் 4 கோடி மிச்சமாகும். அனிருத் வேணாங்க, வேற ஏதாவது நல்ல மியூசிக் டேரக்டர் வந்து ஒரு 5 கோடி மிச்சம் வர மாதிரி அப்படி போயிடுவாங்க எல்லாரும். டெக்னீஷியன் தான் ஃபர்ஸ்ட் கை வைப்பாங்க. டெக்னீஷியன் சம்பளத்தில் தான் ஹீரோயின் தான் மேஜராக அடி வாங்க போகிறது. இல்லை, ஹீரோயின் தான் வாங்குவாங்க. எல்லாருமே ஹீரோயின் வந்து ரொம்ப சாதாரணமாக போட ஆரம்பிச்சிருவாங்க. 20 லட்சம் 30 லட்சத்துக்குள்ள போயிடுவாங்க. இந்த நயன்தாரெல்லாம் மாட்டிக்குவாங்க. அதில் நயன்தாரா 5 கோடி சம்பளம் 10 கோடி சம்பளம் அவங்க சொல்லுவாங்கல்ல, அவங்களாம் வேணாம் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் கம்மியாக போயிடுவோம், ஹீரோக்கு சம்பளம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டெக்னீஷியன் இவங்க எல்லாமே டெக்னீஷியன் நல்ல டெக்னீஷியன், மற்ற ஹீரோயின் இந்த மாதிரி விஷயத்துல சம்பளத்தை குறைச்சிடும். அப்படி அதில் பட்ஜெட் சுருக்க பார்ப்பாங்க. இனி வரப்போற டைம்ல இல்ல அப்படித்தாங்க ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க. அது நடக்காது. எடுத்தோன்னா அது நடக்காது. இல்ல எடுத்தோன்னா அது நடக்காது. ஒரு விஜய் வச்சு இல்ல விஜய் வச்சு இல்ல விஜய் சொல்லிடுவாங்களா ஹீரோஸ்லாம்? ஆமா, ஹீரோ தாங்க இன்னைக்கு. அதுதாங்க ஃபர்ஸ்ட் அவர் வச்சுதான் படமே. அவர் ஃபிக்ஸ் பண்றதுதான். விஜய் வச்சு ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அவர் ஒரு சம்பளம் கேட்குறாருன்னா, இல்லை சார் அவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியாது எனக்கு சொல்லலாம். சரி ஓகே ரைட்டு, வேற ஆள்கிட்ட போகிறோம் அப்படின்னு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? படமே நடக்காது. அப்புறம் சம்பளம் கொடுக்குறோம் வந்து மற்ற டெக்னீஷியனை கொஞ்சம் குறைச்சிடலாம் சார், அவங்க பட்ஜெட் கொஞ்சம் கிடைக்க முடியாது அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுறது ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட். அதனால அது இங்கே இல்லைங்க, எல்லா படத்துலையுமே அதுதான் நடக்கும். சின்ன ஹீரோ படத்துலேருந்து எல்லாமே நடக்கும். பட்ஜெட் அதிகமாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கை வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஹீரோயினை குறைச்சிடுவாங்க. ஹீரோயின் தேவையா அப்படின்னு பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்து எங்க ஹீரோயினுக்கு என்ன 2 பாட்டு 4 சீன் தான் இருக்கு, அப்போ சரி ஓகே ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஹீரோயின் போடு போதும் அப்படின்னு அதில் கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேமராமேனை கொஞ்சம் மாற்றுவாங்க. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா மியூசிக் டைரக்டர் கொடுப்பாங்க. டெக்னீஷியன் தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் லொகேஷன் வந்து மீனாட்சி சௌத்ரி தானே ப்ரோ ஹீரோயினா இருக்காங்க. ஆமா, அது பட்ஜெட். ஆமா ஆமா அதுதாங்க சொன்னேன். ஓகே ஓகே புரியுது ப்ரோ. அன்னபூர்ணி என்ன வாஷ் அவுட்டா? ரொம்ப இவங்க சொல்லிட்டு தான் பயங்கர லாஸ். நயன்தாராக்கு 10 கோடி கொடுத்தாங்க. டிசாஸ்டர். ஒரு கோடி கிட்ட தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தமாவே தமிழ்நாடு ஷேர். அது கூட தானே பார்க்கிங் ரிசர்ச் அது நல்லா போகுது. பார்க்கிங் போயிட்டு தான் இருக்கு நல்லா. பார்க்கிங் ஒரு 2.25 அந்த மாதிரி வரும் ஷேர். ப்ரோ இப்போ எஸ்ஜே சூர்யா வந்து ட்வீட் போட்டிருக்காருல, இந்த மாதிரி எல்ஐசிக்கு வந்து ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒர்க் ஷாப்ல என்ன ப்ரோ பண்ணுவாங்க? சும்மா ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இல்லை என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலா? அதுல டீட்டெயிலாக தெரியல ப்ரோ. அந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கேரக்டருக்கு என்ன மாதிரியான டெவலப்மென்ட் பண்ணலாம், இந்த கேரக்டர் ஆக்டிங் ஒரு சீன் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நினைக்கிறேன். அதுக்காக ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த கேரக்டர் ஏன் இப்படி இருக்குன்றதுக்கு ஒரு லைஃப் ஹிஸ்டரி அந்த இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த லுக் டெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் நிறைய எடுப்பாங்க.
வேற எப்படிலாம் அந்த கேரக்டர் மெருகேற்றலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. கத்தி ப்ரோ ரவுண்ட் டேபிள் போட போறீங்களோ எண்டு வரப்போகுது? என்ன ரவுண்ட் டேபிள்? அது முன்னாடி சொல்லியிருந்தேன் ப்ரோ, இந்த தேட்டர்ஸ் ஒன்ஸ்லாம் கூப்பிட்டு பேசலாம். இதில் ஸ்பேஸ்லையா ட்விட்டர்லையா? ஆமா அதான் ப்ரோ, எல்லாரும் போட்டாங்களே, டாப் 10 போட்டாங்களே. அப்புறம் டாப் 10 போட்டாங்க ப்ரோ. இருந்தாலும் ஒரு கான்வர்சேஷன் ஆடியன்ஸ் டு தேட்டர் ஒன்ஸ் அப்படி தெரியல, வந்தாங்கன்னு பேசுவாங்க. எல்லாரும் ஃப்ரீயா இருக்க வருவாங்க. இப்ப பரணி ப்ரோலாம் எதுவும் ஸ்பேஸே போடுறது இல்லை. வர அங்க நான் திருச்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். என்னாச்சு தெரியல. வாசு தேட்டரும் போடுறது இல்லை, குமாரஜின்னு அதனால வர்றது இல்லை. அவங்களாம் நல்லா பேசுவாங்க, பரணி ப்ரோலாம் நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. நீங்க நான் உங்க வாய்ஸும் பரணி ப்ரோ வாய்ஸும் கொஞ்சம் லைட்டா சிமிலரா தான் இருக்கும். வாய்ஸ் நல்லா இருக்கும் ரெண்டு பேர் வாய்ஸும். பர்னிங்லாம் வரதில்லை போல, சீக்கிரம் தூங்கிட்டாரு இப்பெல்லாம். நடராஜ் ப்ரோ வந்தாருன்னா பரணி ப்ரோ பிடிச்சிட்டு தம்பி எப்படி இருக்க அப்படின்ட்டு திருச்சி தம்பி பரணி தம்பி ஐயப்பா ஐயப்பா பரணி கொடுப்பா, பரணி கொடு. சிரிப்பா இருக்கு. ஆனா அவர் நல்லா டாக்டர் பண்ணுவாரு நடராஜ். திருச்சி தான் ஐயப்பன் ஒருத்தர் அதிகமா டிராவல் பண்றாருன்னா அது நட்ராஜன். திருச்சி தான் நானு. அதனால பிஹெச்எல் அந்த அவர்கிட்ட பேசுறப்ப அங்க இருக்க தேட்டர் அப்டேட்லாம் கொடுப்பாங்க. நல்லா ஜாலியா இருக்கும். 11 மணிக்கு போடுவாங்க. இவனுங்க ஜெயசூர்யா வந்து ஒரு நாளைக்கு 2-3 படம் பார்ப்போம் போல இருக்கு. டெய்லி ரிவ்யூ போட்டுட்டு இருக்கான். நீங்க கூட கேட்டிருந்தீங்க துணிவு படம் ரிவ்யூ போட்டோம்னா? இல்ல ப்ரோ, போடல ப்ரோ. கத்தி ப்ரோ இந்தியன் 2 அவரோட நம்பர்ல வந்து நம்பர் 5 ரிவ்யூ மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்கும். எனக்கு அதுதான் துணிவான டவுட் இருக்கு. கார்த்தி ப்ரோ இந்தியன் 2 வந்து ஏப்ரல் ரிலீஸ் கிடையாது ப்ரோ, சான்ஸ் இல்லையா? இப்ப இல்ல ப்ரோ, ஏப்ரல் தான் பிளான் வச்சிருக்காங்க. அது ஏப்ரல் தான் தெரியும். இப்போ எப்படி தெரியும்? ஏப்ரல் கிட்ட வரும்போது தான் தெரியும். பேன் இந்தியா அப்படின்னா ஒரு 2-3 months முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாதானே ப்ரமோஷன்லாம் பிளான் பண்ண முடியும். இதுல வேற இப்போ ஏதோ இந்தியன் 3ன்னு வேற ஏதோ புதுசா ஏதோ விட்டுட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. ஆக்சுவலி ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா இவரு மட்டும்தான், லக்ஷ்மி பிரதர் மட்டும்தான் ஏப்ரல்ல போட்டுருக்காரு ரிலீஸ் டேட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேட் போட்டுருக்காங்க. ஒருத்தர் என்னடான்னா ஆகஸ்டுக்கு போயிட்டாங்க, புஷ்பாவோட கிளாஷ் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க தெரியல தீபாவளி அப்படிங்கிறாங்க. லைக்காவும் ரெட் ஜெயிண்ட் தான் சொல்லி ஆகணும் அபிஷியல். இது இன்னும் கன்ஃபார்ம்டா இந்தியன் 3 இருக்கா ப்ரோ, தெரியுமா? என்ன ப்ரோ? இந்தியன் 3 கன்ஃபார்ம்டா இருக்கா, போயிட்டு இருக்கா? இருக்கு. ஆமா, போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நிறங்கள் 3 சென்சர் ஆச்சுல, அது ஏதாவது எப்ப ரிலீஸ் டேட்னு தெரியுமா? எல்லாமே பிப்ரவரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஜனவரியில் வாய்ப்பு இல்லை, பிப்ரவரி மார்ச் தான். ஏன் ப்ரோ தமிழ் படம் எதுவும் பெரிய தமிழ் படம் எதுவும் டிசம்பர்ல வரல? நல்ல டேட்ஸ்லாம் இருந்துச்சு, ஏன் மிஸ் பண்ணிட்டாங்க? கேப்டன் மில்லர் ஃபர்ஸ்ட் டிசம்பர் தான் பிளான் பண்ணாங்க. எதுவுமே இல்லையே, ரெடியா எதுவுமே இல்லையே. விஜய் படம் இல்லை, அஜித் படம் இல்லை, சூர்யா படம் இல்லை, கார்த்தி படம் இல்லை. கார்த்தி படம் இருந்துச்சு, விக்ரம் இல்லை, அது தள்ளி போயிடுச்சு. எதுவுமே இல்லையே ரெடியா. சிம்பூஸ் இல்லை, கேப்டன் மில்லர் ஃபர்ஸ்ட் டிசம்பர் தான் ப்ரோ ட்ரை பண்ணாங்க. கேப்டன் மில்லர் இருந்துச்சு, அது பொங்கல் போயிடுச்சு. அது என்ன வொர்க் இன்னும் பெண்டிங் இருக்கா ப்ரோ கேப்டன் மில்லருக்கு? அதெல்லாம் இல்லை, ரெடி தான்.
அப்ப இப்பயே ரிலீஸ் பண்ணிருக்கலாம் ப்ரோ, பொங்கல் கூட போய் எதுக்கு கிளாஷ் பண்ணிட்டு. பொங்கல் ரிலீஸ்னு பிளான் பண்றாங்க. என்ன இருக்கு, டிசம்பர் 15க்கும் பொங்கல் 15க்கும் எவ்வளோங்க வித்தியாசம்? 30 நாள் 28 நாள் தானே வித்தியாசம். நீங்க அது பொங்கல் ஹாலிடேஸ் பெட்டர் டேட்ங்கிறனால அது புஷ் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா. சரி ப்ரோ, ஓகே பாய். ஓகே ப்ரோ, குட் நைட்.